ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜிக்கு கூடிய சடன் மேரேஜ் வித் மை கோல்டு ப்ரொஃபஸர் ஃபைனல் பார்ட். ஓகேவா? நான் இதை கண்டினியூஸாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யார் தப்பாக எடுத்துக்காதீங்க. மேபி உங்களுக்கு போரிங்காக கூட இருக்க அந்த ஸ்டோரி இதை ஃபைனல் பண்ணிடுறா. ஓகேவா? எனக்கு எந்த ஒரு ஸ்டோரி தான் எனக்கு ஃபினிஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டோரிக்குள்ளே போகணும்னு தோணுது. இல்லைனாக்கா பெண்டிங் நிறைய வந்துட்டா எனக்கு அது ஒரு டிப்ரெஷனாக ஆகிடுது. இந்த ஸ்டோரி போடவா அந்த ஸ்டோரி போடன்னு சொல்லிட்டு எனக்குள்ள கன்ஃபியூஷன். அவங்ககிட்ட போஸ்ட் போட்டு கேட்டே இருக்கேன் எந்த ஸ்டோரி போட்டோன்னு சொல்லிட்டு. எனக்கு அதே ஒரு மாதிரி எம்பாஸ்டாக இருக்கா. ஓகேவா? அதனால தான் எல்லாமே நான் என்னோட ஓன் செல்ஃபும் எல்லாத்தையும் முடிச்சணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நான் இந்த ஸ்டோரி ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நியூ ஸ்டோரிக்கு போகலாம். வெட்டிங் ஸ்டோரி ஓகேவான்னு நினைக்கிறேன். ஓகேவா? நீங்களும் ஒரு என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணாமல் இருப்பீங்களா? நீங்களும் பாவலையா அப்புறம் நீங்களும் இது போடுங்க அது போடுங்க நீங்கள் சொல்லும்போது எனக்கு இன்னும் அது கஷ்டமாக போயிடுது. ஓகே, நான் இந்த ஸ்டோரி ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணா சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் நான் கஷ்டப்படுறேன், ஸ்ட்ரகிள் பண்ணுறேன். ஓகேவா? அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் மேக் பண்ணிட்டேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரி போட்டாக்கா அது கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டோரியாக கண்டினியூ பண்ணலாம் சொல்லிட்டு. ஓகேவா? நீங்கள் புரிஞ்சுக்க நம்புறேன். அப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்ம லாஸ்ட் பார்ட் வந்து எப்படின்னு பண்ணியிருப்பாக்கா, இந்த பக்கம் ஜங்கோட அம்மா நம்ஜூன் சுகா டே 3 பேரும் பிக் பண்ண போயிருக்காங்க டியூஷன்லேருந்து. இந்த பக்கம் இப்போ நம்ம ஜங்கோட கிராண்ட்மா சொல்லியிருப்பாங்க மெடிசன் சொல்லிட்டு. இப்போ அவங்க கிராண்ட் ஃபோன் நம்ம மெடிசன் சொல்லிட்டு வாங்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ தான் நியூஸ் ஓடிட்டுருக்கு. அது வந்து வார்னிங் நியூஸ் தான். இப்போ வெயிட் பார்க்குறாங்க, ஏதோ வார்னிங் நியூஸ் கொடுக்குறாங்க சொல்கிறாங்க. சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்து டிவி பார்த்தாக்க நியூஸ் வந்து அலர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு புயல் வரப்போது சொல்கிறாங்க. புயலாக சொல்கிறாங்க. புயல் வரப்போகுது, ரெயினோட சேர்ந்து ஒரு புயல் வரப்போகுது. அதனால ஒரு 3 டேஸ்க்கு வந்துட்டு ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க. எந்தெந்த திங்ஸ் வேணுமோ எமர்ஜென்சி திங்ஸ் எதெல்லாம் வீட்டில் வெளியே வாங்கி வச்சுக்கோங்க முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீ ப்ரிகாஷனாக பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் கூட கிளம்பி பார்க்குறாங்க. வச்சு வீட்டில் என்ன திங்ஸ் எல்லாம் பாருங்க சொல்கிறாங்க. இப்போ மெடிசன் தேவைப்படுது, வீட்டில் பால் நிறைய திங்ஸ் தேவைப்படுது. சரி, ஓகே, நமக்கு எமர்ஜென்சி திங்ஸ்லாம் வாங்கிக்கலாம் சொல்லிட்டு இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏங்க நம்ம போயிட்டு மெடிசன் வாங்கிட்டு திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடலாமா சொல்கிறாங்க. ரெடி வரதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க. கரெக்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் 2 பேரும் வந்துட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் கரெக்டாக 2 பேர் உள்ள வராங்க. பார்த்தாக்க நம்ம ஜிம்முடைய மைடாண்டி அவங்க 2 பேர் தான் வராங்க. என்னாச்சுமா சொல்லிட்டு ஜங்குடைய கிராண்ட்மா கேட்குறாங்க. மேடம்க்கு பாருங்கள் வீட்டில் எந்த திங்ஸுமே இல்லை. அதுவும் மேடம் வேறு ஆஃபீஸ் வந்து கால் பண்ணாங்க. இந்த மாதிரி அலர்ட் கொடுத்துருக்காங்க, திங்ஸ் எல்லாம் வாங்கி வைங்கன்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு இன்றைக்கி நேரம் பார்த்து அவன் நேரமாக விட்டு போயிட்டா சொல்கிறாங்க. அப்படியே 2 பேர் இருப்பாங்க. யாரும் ஒருத்தவங்க நேரமாக போயிட்டாங்க. ஜிம்மில் எல்லாம் தனியாக வச்சு போக முடியாது, கூட்டிகிட்டு போக முடியாது. நீங்கள் ஜிம்மி பார்த்துக்கிறீங்களா, நான் போயிட்டு சூப்பர் மார்க்கெட் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி, ஓகே, நாங்களும் வெளில தான் போகிறோம், நீ ஜிம்மில் விட்டுற சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் வந்து உள்ள விடுறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. ஆன்ட்டி எப்படி சொல்கிறாங்க, பார்ப்பா நீ இங்கே இரு சரியா, ஏன்னா ரெடி வரைக்கும் உனக்கு பயமாக இருக்கும், தண்டை சவுண்டு கேட்டால் உனக்கு பயப்படுவேன். அம்மா சீக்கிரம் வந்துடுவாங்க சரியா, நீ இங்கே இருந்துக்கிறியா சொல்கிறாங்க. ஜிம்மில் சரி சார், உனக்கு சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் சரியா சொல்கிறாங்க. சரி சார் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு கிராண்ட் பார்க்குறேன். ஜங்குக்கு பாரு, ஜிம்முக்கு தண்டனை ரொம்ப பயப்பா சரியா, நீ பார்த்துக்கோ, நான் போய்ட்டு கிராண்ட் ஃபோன் மெடிசன்லாம் வாங்கிட்டு திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம். ஓகே, உங்கள் அம்மா அதுக்குள்ள நம்பிட்டு இருக்காங்க, கூட்டிட்டு வந்துடுவாங்க நினைக்கிறேன். நீங்கள் அதுக்குள்ள பயப்படாமல் இருங்க சரியா சொல்கிறாங்க. வீட்டு 2 பேர் அங்கே இருக்காங்க, நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. ஓகே மேடம், நாங்கள் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. அப்புறம் ரெய்னி வர ஸ்டார்ட் ஆகிட்டாக்கா கரண்ட் வர போயிடும், நீங்கள் அதுக்கு ஃபுட்டெல்லாம் குக் பண்ணிடுங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவங்க ஓகே சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறேன். கிராண்ட்மா மதுரை போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. சைடில் தங்க நாங்கள் போயிட்டு வரோம் சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்துட்டு கிளம்பிடுறாங்க காரில். இப்போ அந்த கிராண்ட்மா போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம்மோட வீடு லாக் ஆகிருக்கு. அந்த மைடு வந்துட்டு வீட்டை லாக் பண்ணிவிட்டு அவங்க வெளில திங்ஸ் வாங்க போயிருக்காங்க. இப்போ வந்து பக்கம் மைடு இங்கே 2 மைடு இருக்காங்க. ஜிம் கூட இருக்காங்க. ஜிம் கையில் ஒரு டெலிவரி இருக்காது. வந்து ஜிம்மோட அம்மா ரீசெண்டாக வாங்கி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கும் ஜிம்முக்கு. அதை அவங்க அம்மா சொல்லிப்பாங்க, இது என் கூட வச்சுக்கோ, இது நானே அவங்க கூட இருக்க மாதிரி சொல்லிப்பாங்க. ஜிம்முக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதில் அவங்க அம்மாவோட ஸ்மெல் வர மாதிரி ஜிம் ஃபீல் பண்ண வர அவங்க டைட்டாக ஹக் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம மைடாண்டி பார்க்குறாங்க. ஜிம் தம்பி உங்களுக்கு என்ன வேணும் சாப்பிட சொல்கிறாங்க. ஒன்றும் வேண்டாம் ஆண்டி சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஏன் ஆண்டி வெளில டார்க்காக இருக்க சொல்கிறாங்க. அது ரெயின் வரப்போது சொல்கிறாங்க. அச்சோ அப்படியே அவங்க ஆமாம் பயப்படா சரி நாங்கள் இருக்கலாம் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. நீங்கள் பார்ப்பா ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ மைடாண்டி ஜங்கு பார்க்குறீங்க ஆண்டி சொல்லிட்டு நானும் ஆண்டி போய் குக் பண்ணுறேன். ஓகேவா, எனக்கு இப்போ ரெயின் வந்தாலும் பவர் கட் ஆகிடும், அந்த ரீசனாக நான் குக் பண்ணிடுறோம் சீக்கிரமே. சரி, நீ வந்து ஜிம்மில் கொஞ்சம் பார்த்துக்கோ சொல்கிறாங்க. சரி, ஜிம்மில் கொஞ்சம் பார்த்துக்கோ ஓகேவா, நீங்கள் ப்ளே பண்ணுறதை பண்ணு, இல்லாக்கா எதுவும் பண்ணாது, எதுவும் திட்டாத, பிலி பண்ண சரியா, அவன் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க. 2 பேருமே போயிட்டு குக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் உட்காந்துருக்காங்க. ஜிம் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி ஜிம்மில் உட்காந்துருக்காங்க. ஜிம் பக்கத்தில் 2 பேர் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அமைதியா. இப்போ ஜங்க் பார்க்குறீங்க ஏ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன குக்கி சொல்கிறாங்க. உன்னை எத்தனை குக்கிங் கூட சரியா சொல்கிறாங்க. சரி குக்கிங் கூப்பிட மாட்டேன் சாரி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. என்னது அதை சொல்கிறாங்க. இதுவா டெடி பேர் அம்மா வாங்கி கொடுத்தாங்க, அழகாக இருக்குல்ல ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நல்லாவே இல்லை சொல்கிறாங்க. இல்லை நல்லா தான் இருக்குது. ஜிம் தான் டெடி பேர் ஹக் பண்ணிக்கிறாங்க. அம்மா வாங்கி கொடுத்தாங்க. ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்க் போகிறாங்க. உனக்கு எதுவும் ரொம்ப பிடிக்குமோ சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் கிட்டவா சொல்கிறாங்க. ஜிம் கூட ஜமத்தை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. கூட சொல்கிறாங்க. கொடுக்க மாட்டேன் அம்மா, அது அம்மா வாங்கி கொடுத்தாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. கூட அப்படி சொல்கிறாங்க. சரி ஜிம்மே நீங்கள் பார்த்துட்டு கொடுத்துடணும், எதுவும் பண்ணாத ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்கும் பரமாட்ட கூட சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜங்கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ ஜங்க் 2 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. கொடுக்குங்க என்ன பார்க்குற சொல்கிறாங்க. இப்போ உனக்கு பிடிச்சிருக்கா, நான் அம்மாட்ட வேறு வாங்கி தர சொல்லவா ஜிம்னு கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஏன் எனக்கு அம்மா இல்லை, எங்கள் அம்மா வாங்கி தர மாட்டாங்களா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை அதே சொல்கிறாங்க. எனக்கு கிளாரா மட்டும் சொல்லட்டா சொல்கிறாங்க. கிளாராமா ஏன் அம்மா சரி உனக்கு அம்மா இல்லை அவங்க அத்தை அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அத்தை ஜிம் பார்த்துருக்காங்க க்யூட்டா.
இப்போ ஜங்க் இந்த டெடி பேர் ஜிம்னு மாறி மாறி பார்க்குறாங்க. எட்டி பார்க்குறாங்க. மேட் 2 பேரும் பிஸியாக இருக்காங்க குக் பண்ணுறது. எனக்கு டார்க்காக இருக்குது. மேபி ரைனி வரலாம், அதுக்கப்புறம் பவர் கட் ஆகலாம், என்னென்ன ஆகலாம், நம்ம சீக்கிரமே நம்ம இப்போ முடிச்சு வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்க ரெடியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஆப்போசிட்டில் அவங்க வீட்டில் யாரும் இல்லை. வீட்டு டோர் லாக் ஆகிருக்கு. வீட்டில் இப்போ மற்றவங்க பெருசாக யாரும் இல்லை இல்லையா? அதனால ஜங்க் பார்க்குறாங்க. எத்தனை டைம் எல்லாரும் என்ன ஏன்னா உனக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க, உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, என்னை வந்துட்டு திட்டுறாங்க, என்னை அழ வைக்கிறாங்க, ரீசன் நீ தானே. ஜங்க் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் குறுக்குன்னு பார்க்குறாங்க. ஜங்க என்ன பார்க்குறாங்க. குக்கி என்னாச்சு ஜிம் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. எப்படி சொல்கிறாங்க. சாரி குக்கி இல்லை ஜங்குக்கு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு ஜிம் பார்த்துட்டு அந்த எட்டி பார்த்துட்டு சரி ஓகே சொல்லிட்டு இப்போ அந்த டோர் வரைக்கும் போகிறாங்க. என்ன பண்ணுற ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் போகிறாங்க. எங்கே போகிறா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் தான் அது வாசல் டோர் வரைக்கும் போயிட்டு அந்த டெடி பேரை மட்டும் தூக்கி விட போடுறாங்க. அச்சோ ஏன் போட்டு அஜிம் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு அது பிடிக்காத சொல்கிறாங்க. அச்சோ சொல்லக்கூடாது, அம்மா வாங்கி கொடுத்தாங்க. ஜிம்னு ஓடி போயிட்டு அந்த டெடி பேர் எடுக்கிறாங்க. இடத்துல தொடச்சி வைக்கிறாங்க. அச்சோ எதுக்கு தூக்கி போட்ட ஜிம் தான் கேட்குறாங்க. வெளில நின்றுருக்காரு. டோருக்கு வெளில அவர் நிற்கிறாரு. டோருக்கு இந்த சைடு நம்ம ஜங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்த்துருவோமா சிரிக்கிறாங்க. ஜிம் பார்க்கணும். தூக்கி போடாது சரியா, அம்மா வாங்கி கொடுத்தாங்க. இப்போ ஜிம் தான் அதெல்லாம் அந்த எனக்கு கீழே வந்துச்சுனால தொடச்சி வச்சுட்டு இருக்காரு. இப்போ ரிட்டன் ஜிம் வீட்டுக்கு வரலாம், வீட்டுக்குள்ளே வரலான்னு சொல்லி பார்க்குறதுக்குள்ள ஜங்கு டக்குன்னு டோர் லாக் பண்ணிடுறாங்க. ஜிம்முக்கு மாதிரி எடுத்து ஜிம் பார்க்குறது. ஜங்கு குக்கி டோர் ஓப்பன் பண்ணு, பயமாக இருக்கு, ஓப்பன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் இங்கே தண்டர் சவுண்ட் ஆரம்பிக்குது. எப்படின்னாக்கா இப்போ தான் ஒரு பயங்கரமான தண்டர் சவுண்டு. அந்த தண்டர் சவுண்டு கேட்டு பயந்து போயிடறாங்க. அந்த மேட் 2 பேரும் டக்குன்னு பயந்து போயிட்டு திங்ஸை கீழே போட்டுறாங்க. கையில் வந்துட்டு குக்கிங் பண்ணுறது கரண்டியெல்லாம் வச்சுருப்பாங்க. டக்குனு கீழே போட்டுறாங்க. அப்படி ஒரு ஹெவி சவுண்டு. அதை கேட்டு அவங்க ஒரு ஸ்கிரீன் பயமாக வந்துட்டு பார்க்குறாங்க. ஜங்கு ஜிம்மின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. எனக்கு அவங்க குழந்தைங்க பயப்படுவாங்க சொல்லிட்டு பார்த்தா ஜங்கு மட்டும் இருக்காரு. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு வந்து டோர் லாக் பண்ணியிருப்பாரு. டோர் வந்து இப்போ இழுக்க ட்ரை பண்ணுறாரு. ஓப்பன் ஆக மாட்டேது. இப்போ ஜங்கு மேட் பார்க்குறாங்க. ஜங்கு தம்பி ஜிமின் எங்கே சொல்கிறாங்க, அதை சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் விழுந்து கத்துறாங்க. ஜங்கு டோர் ஓப்பன் பண்ண பயமா இருக்கு, ஓப்பன் பண்ண ஜிம்னு கத்துறாங்க. பார்த்தா இந்த பக்கம் ஜங்கு டோர் லாக் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ லாக் ஆகிட்டு அதை ஓப்பன் பண்ண முடியல. இப்போ மேலே பார்க்குறாங்க. பாப்பா ஜிமின் எங்க சொல்கிறாங்க. ஆண்டி அதை சரி சொல்லுங்க பாரு எங்க ஜிமின் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கோவம் வந்துட்டு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு வெளியே சொல்கிறாங்க. அப்படி வெளியே போகணும்னு சொல்கிறாங்க. அது சரி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஜங்கு டோர் வெளியே தள்ளிட்டு டோர் லாக் பண்ணிப்பாங்க சொல்லிட்டு பாரு என்ன பண்ணான்னு கேட்குறாங்க. இல்லை ஆண்டி நான் சும்மா ப்ளே பண்ண தான் ஆண்டி பண்ணேன்னு வேணும்னு பண்ணல, நான் சும்மா ப்ளே பண்ண தான் ஆண்டி பண்ண சொல்கிறாங்க. ஜங்கு அந்த ஆண்டி பார்க்குறாங்க. என்னப்பா பண்ணிருக்கா டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் ஆகல. இப்போ தான் இன்னொரு மாதிரி பார்க்குறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. பார்த்துக்கலாம் அப்படின்னா கீயோட லாக் ஆயிருக்கு. கீயோட லாக் ஆச்சுனாக்கா இன்சைட் கீயோட லாக் ஆனிச்சுனாக்கா திறக்க முடியாது. அது அவுட் சைட் போட்டு தான் திறக்கணும். அது அந்த மாதிரி டைப் ஆஃப் டோர். அது உடன் டோரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறாங்க. ஐயோ கடவுளே சொல்கிறாங்க. இப்போ கீழே வந்துடுது. இப்போ அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. இப்போ அவங்க பார்க்குறாங்க. இங்கேருந்து திறந்தாக்கா ஓப்பன்லாம் ஆகுது. வெளிலேருந்து ஓப்பன் பண்ண மட்டும் ஓப்பன் ஆகும். எனக்கு இன்சைட் லாக் ஆயிருக்குது. இப்போ அவங்க பார்க்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. யாராவது வெளிலேருந்து ஓப்பன் பண்ண முடியும். ஜிம் கத்துறாங்க. ஆண்டி அஜிமா பயமாக இருக்குது ஓப்பன் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த மின்னல் வெளிச்சம் அந்த டோரெல்லாம் அந்த விண்டோஸ்க்குள்ளே அந்த தெரியுது. அது வீட்டுக்குள்ளே வரப்போ அது அவங்க வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறவங்களோ பயமாக இருக்குது. இந்த பக்கம் ஜிம்முக்கு அவரும் கதறிட்டு இருக்காரு. அவர் அழுத கேட்க இவ்வளோ முடியல. இந்த வீட்டில் என்னடா பண்ணுறது முடிச்சிருக்காங்க. ஏன்னா பேக் டோர் கிடையாது, ஃப்ரண்ட் டோர் மட்டும்தான். ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பயப்படுறாரு. ஆண்டி டோர் ஓப்பன் பண்ணுங்க ஆண்டி ஜிம்முக்கு கெஞ்சிட்டு இருக்காங்க. ஜங்கு கூட அந்த 2 பேருக்கு என்ன பண்ண தெரியல. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன்னா வெளில அந்த ஹெவி அந்த தண்டர் சவுண்டு அது பார்க்குற மாதிரி இருக்கு. ஆண்டியை சொல்கிறாங்க. என்னப்பா பண்ணி வச்சிருக்கா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஃபோன் எடுத்தாருக்க ஃபோன் பண்ணலாம் வர வைக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. பார்த்து சிக்னல் எல்லாமே கட் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே ரெய்னி தூர ஆரம்பிக்குது. தண்டர் சவுண்டு ரெய்னி தூருது. ஒரு பக்கம் அந்த பக்கம் ஃபோன் சிக்னல் அவுட்டு அவரும் கட் ஆகிடுது. இப்போ அப்படியே ஜங்கே பயந்து போகிற பவர் கட் ஆனதும் ஆனால் மின்னல் வெளிச்சம் மட்டும் கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கு. அந்த ரேடியேஷனோட அந்த எஃபர்ட் வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் ஃபுல்லாக அந்த வெளிச்சம் அப்படி இருக்குது. அதை பார்க்குறவங்களுக்கு பயமாக இருக்குது. பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. ஜிம் வெளில இருக்காரு, கத்திட்டு இருக்காரு. அவங்களுக்கு அவர் என்ன பண்ணுறது தெரியல. ஸ்டில்னா ஜங்கு நம்மள்கிட்ட வரல, யாருமே வரல. இவங்க ஜிம் வெளிலையும் இவங்கெல்லாம் உள்ளேயும் இருக்காங்க. ஃபோன் யாருமே போக மாட்டேங்குது. அப்படி ஜிம்மில் அம்மா சரி பார்க்கலாம்டா. ஜிம்மில் அம்மாவும் அப்பாவும் மட்டும் கொண்டு வந்துருப்பாங்க. ஜங்கோட வந்துட்டு நான் வரமா நீ போங்க சொல்லிப்பாங்க. சென்டர் முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் பண்ணிட்டு வரேன் நீ போங்க சொல்லிப்பாங்க. சரி சொல்லிட்டு ஜிம்மில் அப்பாவும் அம்மா முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஜிம் பயப்படுவாங்க. தண்டர் சொல்லி கேட்டா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அப்பா சொல்கிறாங்க இல்லை மாவோட அதுவும் அண்ணி இருக்காங்களா பார்த்துப்பாங்களா கிளாரா சொல்கிறாங்க. பார்த்துப்பாங்க. இருந்தாலும் அங்கே வேறு நிறைய பேர் இருக்காங்களா. அது மட்டும் இல்லாமல் ஜங்கோட புள்ளி பண்ணணும் பயமாக இருக்குது சொல்கிறாங்க. அதெல்லாம் புள்ளி பண்ண மாட்டேன் சரியா, நம்ம பார்த்துக்கலாம் வாசல் சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மாவும் சரியா அவங்க பார்த்துப்பாங்க நம்பிக்கை இருக்குது. நல்லா சீக்கிரம் கொஞ்சம் சீக்கிரம் போங்க எனக்கு குழந்தைய பார்க்கணும்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவங்க ஸ்பீடாக கார் ட்ரைவ் பண்ணிருக்காங்க. அவ்வளோ ரெய்னி தான் அப்படி தான் வந்துருக்காங்க. இந்த ரெய்னி வந்து கொஞ்சம் டேஞ்சரான ரெய்னி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நியூஸ்லேயே. எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஆலங்கட்டி மழை இருக்குங்க. அந்த ஒரு மழை தான் ரொம்ப தண்ணி சில்லுன்னு இருக்கும். அது நினைச்சுனா கண்டிப்பாக ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிம் தானே வெளியே இருக்காங்க. அப்படியே ரெய்னி ஒரு மாதிரி தூர ஆரம்பிக்குது. ஜிம் கத்திக்கிட்டே இருக்காரு. அந்த தண்டர் சவுண்டு கேட்க ஜிம்முக்கு குதிரை ஒரு மாதிரி கொஞ்ச நேரம் கத்திக்கிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் ஜிம்மோட சவுண்டே இல்லை. இந்த பக்கம் ஜம்ப் இந்த பக்கம் டோர்ல இருந்து காதச்சு கேட்குறாங்க. ஜிம்மின் அப்படி கூப்பிடுறாங்க. இப்போ மைடாட்டில் பார்க்குறாங்க. ஜிம்மின் பாங்க பாரு சொல்கிறாங்க. எனக்கு அவங்களுக்கு கிச்சன் அந்த விண்டோஸ் கூட ஹைட்டாக இருக்கும். ஜிம்மில் ஹைட்டுக்கு விண்டோஸ்லேருந்து கூட பேச முடியாது அவங்ககிட்ட.
எப்படி தான் இவங்க வந்து உள்ள இருக்காங்க, அந்த பக்கம் ரைனில் லாக் ஆகிடும். ரைனில் நம்ம ஜிம் வெளில வந்துருக்கா, கத்திட்டு கொஞ்சம் இருக்கா, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஜிம் சவுண்டு கேட்டிருக்காது. இப்போ ஜிம் அம்மா ரொம்ப ஸ்பீடாக அவங்க அப்பா ட்ரைவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போல்லாம் அவங்க அப்பாவும் ரொம்ப ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்துருப்பாங்க. வீட்டுக்கு மட்டும் வந்துட்டாங்க. இப்போ வீட்டை பார்த்தா கேட் லாக் இருக்கு. என்னங்க கேட் லாக் இருக்கு சொல்கிறாங்க, தெரியலையே சொல்கிறாங்க. ஒரு மெய்டு நான் மறந்துட்டேங்க, நான் திங்ஸ் வாங்கி வைக்க சொன்னா சொல்கிறாங்க. ஒரு இன்னமும் வரலையே, அவங்க போயிட்டு சொல்கிறாங்க, தெரியலையே சொல்கிறாங்க. நீ லேட்டாக தானே சொன்னேன்னு சொல்கிறாங்க. ஆமாம், நான் நியூஸ் பார்த்துக்கணும் ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணேன்னு சொல்கிறாங்க. எனக்கு நம்ம வரும்போது வரதுக்கு டைம் ஆகிடும், டூரில் மேபி கடையில் ஷாப்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க சொல்லிட்டு அவங்க போக சொன்னேன்னு சொல்கிறாங்க. ஒருத்தவங்க போயிருப்பாங்க, இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க தெரியலையே சொல்கிறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. ஒரு அங்கே இருப்பாங்களோ இருக்கும், ஒரு ஜிம்னு கூட்டிட்டு போய்ட்டு அங்கே கூட வச்சிருப்பாங்க. எனக்கு ஜிம் வந்து பயப்படுவான் தனியாக இருக்கிறதுக்கு, அதனால் அங்கே கூட்டிட்டு போய்ட்டு வச்சிருப்பாங்க சொல்கிறாங்க. கரெக்டு தான் அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் கூட போய் ஜிம்மில் பார்த்து போனாக்கா மொபைலில் டார்ச் ஆன் பண்ணுமா சொல்கிறாங்க. எனக்கு பவர் இல்லை, அதனால இப்போ நம்ம மொபைல் டார்ச் ஆன் பண்ணிட்டு 2 பேருமே வந்துட்டு ரெயின் கோட் எடுத்து போட்டுக்கிறாங்க. ரெயின் கோட்டை போட்டுக்கிட்டு கார் விட்டு இறங்குறாங்க. போகலாம் சொல்லிட்டு 2 பேருமே இறங்குறாங்க. வந்துட்டு இருக்காங்க ஜங்கோட வீட்டுக்கு தான். இப்போ ஜங்கோட வீட்டுக்கு மட்டும் வந்துட்டு இருக்காங்க. எனக்கு ஃபுல்லாக ரெயினி அந்த இப்போனாக்கா இப்போவுமே தண்டரோட அந்த தண்டர் சவுண்டு, அந்த வெளிச்சம் மின்னல் வெளிச்சம் வந்து பார்க்குறாங்க. இப்போ தான் ஜங்கோட ஜிம்ல அப்போ ஆல்மோஸ்ட் அந்த கேட்லேருந்து வீட்டு வரைக்கும் நடந்து வரும், கொஞ்சம் தூரம் வாக் பண்ணணும். இப்போ வாக் பண்ணிட்டு வந்துட்டு போய் பார்க்குறாங்க. அந்த வெளிச்சத்தில் டோருக்கு முன்னாடி ஏதோ ஒன்று கடக்கிற மாதிரி அவங்க ஃபீல் ஆகிடுச்சு. என்னது இதை சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அவங்க கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு டைம் அந்த வெளிச்சம் அடிக்கும் போது ஜிம்ல நம்ம பார்க்குறாங்க, அங்கே ஒரு குழந்தை மயங்கி கிடக்கு. அதுவும் நம்ம ஜிம்ல நம்ம பார்க்குறாங்க. ஜிம்மின்னு அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் அப்பா பார்க்குறாங்க. டக்குன்னு அவங்க மொபைல் கூட கீழே விட்டுறாங்க. எனக்கு அவங்க ஒரு பானிக் ஆகிட்டாங்க. இப்போ ஜிம் நம்ம ஓடி போகிறாங்க. ஜிம்மி நம்ம சொல்லி தூக்குறாங்க. பார்த்தாக்கா ஜிம்மி நீங்கள் மயங்கி எப்படி சில்லுன்னு ஒரு கிடக்குறாங்க. குழந்தை அப்படியே ஒரு மாதிரி கிடக்கு. இப்போ ஜிம் பார்க்குறேன். ஜிம்மிப்பா இங்கே பாருங்க பாரு, அம்மா பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி மயங்கி இருக்காரு, ஒரு மாதிரி சில்லுன்னு குழம்பிடலாம். ஜிம்மி இங்கே பாரு செல்லும் சொல்லி ஜிம்மி இங்கே பாரு சொல்லி ஜிம்ல அம்மா டேப் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறீங்க எப்படி இப்போ சொல்லிட்டு ஜிம்ல அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்லப்பா ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. அவங்க டக்குன்னு நம்ம ஜிம்ல அம்மா வந்துட்டு கான்ஷியஸ் கூட கூட்டி விடுறாங்க. பாருமா அங்கே பாரு சொல்கிறாங்க. ப்ராக்டிக்கலாக யோசி குழந்தை தூக்க சொல்கிறாங்க. எனக்கு குழந்தை மயங்கிருக்கணும் புரியுது. டக்குன்னு ஜிம்ல அம்மாவி ராட்டி கொண்டு டக்குன்னு குழந்தை தூக்குறாங்க. ஜிம்ல அப்பா உடனே கார் எடுக்கிறாங்க. இப்போ ஜிம்மோட அப்பா அம்மா ஜிம்மை தூக்கிட்டு போயிடுறாங்க அந்த காரில். இது எல்லாத்தையும் அந்த வீட்டோட மெய்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பால்கனி நின்று தான் பார்த்துருப்பாங்க. அங்கே வந்து பார்த்தா கீழே தெரியும், ஆனால் ஃபுல்லாகவே ஸ்லைட் விண்டோ போட்டிருக்கும். வந்துட்டு அதுவே லாக்கில் இருக்காங்க. அவங்க எங்கேருந்து பேசினாலும் கேட்காது. அவங்க ஏதாவது பார்க்குறாங்க, என்ன நடந்துக்கு சொல்லிட்டு அவங்கள தாங்கி விட போயிடுது. ஜிம்மின் தம்பி வாங்கி விழுந்துருக்காரா சொல்லி பார்க்குறாங்க. இப்போ என்ன ஆகும், ஒன்றும் ஆகாது, கண்டிப்பாக ஒன்றும் ஆகாது. எது வந்துட்டு நம்ம ரயிலில் நினச்சதுனால அப்படி இருக்கும் போல. எனக்கு குழந்தை வந்துட்டு 1/2 hour மேலே ரயிலில் நின்றுருக்கா, அதனால தான் அப்படி சரியாக ஒன்றும் இல்லை சரியாயிடும் அப்படி சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க இறங்கி வராங்க. இப்போ இன்னொரு மாதிரி கேட்குறாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க, ஒன்றும் சரியாக சொல்லுவாங்க சொல்லிட்டாங்க. அந்த பக்கம் ஜவுங்க பயங்கரமாக ஆட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்க இந்த மேடு பார்க்குறாங்க, எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. கடவுளே எதுவும் ஏற்படுது, ஜிம்முக்கு எதுவும் ஏற்படாது அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழகாக பேசுவார். ஆண்டி எவ்வளோ அழகாக கூப்பிடுவார் அப்படி சொல்லிட்டு அவங்க போய் அதே நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 1 hour ஆஃப்டர் தண்டா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெயின் ஸ்டாப் ஆகுது. ரெயின் ஸ்டாப் ஆகிட்டு பவர்னு வந்துடுது. ஜங்க் பார்த்து அழுது ஸ்டாப் பண்ணவே இல்லை. அவருக்கு ரொம்ப பயம் வந்துட்டு அவங்க அம்மா கேட்டால் என்ன பதில் சொல்லிட்டு, அவங்க அப்பா கேட்டு என்ன சொல்கிறது, அவங்க ஹேங்ஸாக கேட்பாங்களே, கிராண்ட் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் அதே நினச்சி அழுதுட்டு இருக்காரு. அவனுக்கு என்ன ஆயிருக்கும் ஜங்க் நினச்சிக்கிட்டு அழுதுட்டு இருக்கா. இப்போ ஜங்கோட அம்மா நம்ஜம் சுகாட்டி 3 பேர் வீட்டுக்கு வராங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க, அம்மா நல்ல வேலை நம்ம ரைனில் வரல வந்து நினச்சிருக்கோம்லம்மா. ஆமாம் இது ரொம்ப டேஞ்சரான ரைனின்னு சொல்லிட்டு உங்கள் டீச்சர் சொன்னாங்க. சொல்கிறாங்க. ஆமாம் நான் கூட நியூஸ் பார்க்கும்போது வந்துட்டேன். அவங்க அதுக்கப்புறம் தெரியுது இது டேஞ்சரான ஒரு ரைனின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்மா இப்போ திரும்ப ரைனி வரும் 3 days வரும்னு சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு ஜங்கோட அம்மா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படியே அம்மாவும் சொல்கிறாங்க. இப்போ ஃபோனில் அவங்கள்ட்ட போகிறோம், அவங்க 3 பேர் ரைனி ஜாக்கெட் போட்டு தான் வந்துட்டு இருப்பாங்க. இப்போ ஜங்கோட பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லி டோர் நாக் பண்ணுறாங்க. பார்த்தா டோர் வந்துட்டு ஓப்பன் ஆகல. மேடம் சொல்லிட்டு வாய்ஸ். இப்போ நம்ம ஜங்கோட அம்மா கொஞ்சம் தள்ளி வந்து கிச்சன் கிட்ட பார்க்குறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. டோர் ஓப்பன் பண்ணுங்க சொல்கிறாங்க. இல்லை மேடம் கீ வச்சு ஓப்பன் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஏன் லாக் ஆகிட்டா கேட்குறாங்க. ஆமாம் ஆட்டோமேட்டிக்கலாக ஆட்டோ லாக் ஆகிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க கீ வாங்கிக்கிறாங்க. இது ரைனி சீசன் வரவா, அந்த டோர் வந்து அப்பப்போ பார்த்து வச்சுக்கணும், இல்லைனாக்கா டக்குனு லாக் ஆகிடும், கீ வச்சு ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ நம்ஜி சுகாட்டி 3 பேர் விளையாண்டுறாங்க. அவங்க அம்மா கூட அவங்க அம்மா வந்து பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அம்மா சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. இப்போ நம்ஜி பார்க்குறீங்க நான் எதுக்கு அழுது அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்த்துட்டு அம்மா சாரிம்மா சாரி சொல்கிறாங்க. சாரி எதுக்கு என்ன பண்ண அப்படி கேட்குறாங்க. அது சாரிம்மா சாரி சொல்கிறாங்க. எதுக்கு சாரி கேட்குறேன், என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ மெயில் எடுக்கிறாங்க. அமைதியாக இருக்காங்க. பார்த்தா ஒரு மாதிரி இருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக. என்னாச்சு எல்லாம் ஓகே தானே சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு மெயிலில் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. எங்கே என் அங்கிள் ஆண்டி கேட்குறாங்க. அது மேடம் சொல்லிட்டு மெடிசன் இது போச்சு சொல்லிட்டு ஐயோ நான் மறந்து போயிட்டு பாரு, நான் வந்து ஞாபகப்படுத்த மாட்டேன் உங்களுக்கு, நான் வாங்கி வச்சிருக்கேன், நான் தப்பு பண்ணிட்டேன். மெடிசன் சொல்கிறேன், மெடிசன் இல்லை அதனால வாங்க போயிருக்கேன், மெடிசன் அப்புறம் எமர்ஜென்சி திங்ஸ்லாம் வாங்க சொல்லிட்டு போயிருக்காங்க சொல்கிறாங்க. அவங்க ட்ரைனிங்கில் சொல்கிறாங்க. பரவாயில்ல மேடம் ஃபீல் பண்ணாதீங்க, உங்கள் காரில் போயிருக்க வந்துடுவாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் பேஸ் மட்டும் ஒரு மாதிரி கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குது. என்னாச்சியே நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க சொல்கிறாங்க. அது மேடம் அது சொல்கிறாங்க. இப்போ பார்த்தா கார் சவுண்ட் கேட்குது. இவங்க திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸும் வந்துட்டாங்க. வந்து கார் விட்டு இறங்குறாங்க. அப்படா நல்லபடியே வந்தாச்சு இதில் சொல்கிறாங்க. ஆமாம் நல்லா ரைனிலலாம் நம்ம கார் ட்ரைவ் பண்ணல, அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம் அந்த டிபார்ட்மெண்ட் சொல்லி சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இப்போ 2 பேர் இறங்குறாங்க. அப்படி மேடு கூப்பிட்றாங்க. 2 போகிறாங்க. வாங்க திங்ஸ்லாம் கொஞ்சம் இறக்கிட்டு வாங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க கார் டிக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு எல்லா திங்ஸும் எடுத்துட்டு வந்துருக்காங்க. ஜங்கோட கிளம்பி பார்க்குறாங்க. வந்துட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. நம்ஜி சுகா சேஃபாக வந்தீங்கன்னா சொல்கிறாங்க. இப்போ நம்ஜி
பார்க்குறாங்க. அங்கே பாருங்க ரன்மா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க சொல்கிறாங்க. எனக்கு ஜங்க் கூட ரன்மா ஜங்க் கிட்ட கோவப்படவே மாட்டாங்க அதிகமாக, ரொம்ப அன்பாக சொல்லுவாங்க. எது சொன்னாலுமே அவ்வளோ சீக்கிரம் கோவப்படவே மாட்டாங்க. இவன் அழுதுகிட்டே இருக்கான்னு கேளுங்க, சமாதானம் பண்ணுங்க சொல்கிறாங்க. அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன்ப்பா என்னாச்சு குட்டி ஏன் அழற அப்படி கேட்குறாங்க. ரன்மா சாரி சொல்கிறாங்க. எதுக்குப்பா சாரி, என்ன பண்ண அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட ரன்மா பார்க்குறாங்க. ஜங்கோட ரன்மா பார்க்குறாங்க. அம்மா எங்கப்பா மோச்சியை காணும் சொல்கிறாங்க. மோச்சி ஹாஸ்டல் ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. அங்கிள் அவன் அவங்க வீட்டில் இருப்பான் சொல்கிறாங்க. இல்லையே எங்கே தானே நான் சொல்கிறாங்க. அவங்க மேடம் தூக்கிட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரன்மா கேட்குறாங்க. இப்போ நம்ம அந்த 2 பேரும் அமைதியாக நின்றுருக்காங்க. திங்ஸ் எடுத்து உள்ள வச்சுட்டு நின்றுருக்காங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. எட்டி பார்க்குறாங்க. வீட்டை பார்த்தா வீட்டோட கேட் வந்து லாக் ஆயிருக்கு. கேட் லாக்கில் தானே இருக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட ரன்மா பார்க்குறாங்க. எங்கப்பா ஜிம் என்ன கேட்குறாங்க. குழந்தை தூங்கிடுச்சு, ரூம் எதுவும் தூங்க வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேடை பார்த்து கேட்குறாங்க. 2 பேரும் அமைதியாக இருக்காங்க. ஒரு மாதிரி என்னாச்சு உடனே கேட்குறோம் சொல்லுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம மேடு பார்க்குறாங்க. மேடம் அது சொல்கிறாங்க. சொல்லுங்க என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்பிட்டு போய் மாதிரி ஆண்டி எல்லாம் ஓகே தானே, ஏன் ஆண்டி ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு கேட்குறேன். நம்பிட்டு கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லையா, அதனால பெரிய பையனும் கூட. இப்போ நம்ம இவங்க பார்க்குறாங்க. மேடமாக சொல்கிறாங்க. சொல்லுங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ நடந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு எதுவும் சொல்கிறாங்க தெரியல மேடம். ஆனால் லூனா மேடம் சார் வந்து தூக்கிட்டு பார்க் சார் லூனா மேடம் தூக்கிட்டு போயிருக்காங்க காரில். ஆனால் என்ன அவங்க தெரியல. எனக்கு குழந்தை மயங்கிறது நாங்கள் கூட மேலே ஏறி இப்போ பார்க்கவே இல்லை. நாங்கள் இங்கே இருந்து என்ன பண்ணுறது தெரியாமல் இருந்தோமா, ரைடு ஹெவியாக இருந்துச்சு. அப்போது இந்த மாதிரி அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கூட நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. குழந்தைக்கே சொல்கிறாங்க. இல்லை அவங்க தூக்கிட்டு போயிருக்காங்க, ஆனால் எங்களுக்கு எதுவும் தெரியல சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கோட பார்க்குறாங்க. குக்கி என்ன பண்ண நீ மூச்சு என்ன பண்ண அப்படி கேட்குறாங்க. இப்போ எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. ஜங்கு பார்த்து ரொம்ப ஆரம்பிக்கிறாங்க. அம்மா நான் வந்து என்ன பண்ணலம்மா சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஏன் இப்படி பண்ண அப்படி கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அம்மா என்ன பண்ணலம்மா, நான் சும்மா அவங்க கூட ப்ளே பண்ணம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறீங்க. எது டோருக்கு வெளில சொல்லி தான் ப்ளே பண்ணுறதா சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஒரு விளையாட்டாக கேட்குறாங்க. அது ஏன் சொல்கிறாங்க சொல்லி ஏன் இப்படி பண்ணுற மட்டும் எத்தனை நாங்கள் சொல்லியிருப்போம், எவ்வளோ டைம் நம்ம சொல்லியிருப்போம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு கிராண்ட் மட்டும் சரி அங்கே பாருங்க அவனும் குழந்தை நம்ம எதுவும் ப்ளே பண்ண கொஞ்சம் அமைதியாக இருங்க, ஃபஸ்ட்டு குழந்தை எப்படின்னு கேட்கலாம் சரியா, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க ஃபோன் ட்ரை பண்ணாங்க. அவங்க பொண்ணுக்கு ஃபோன் போகவே மாட்டேங்குது. ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோன் எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. ஜங்கோட அம்மாவே ட்ரை பண்ணுறாங்க. அவங்களோட ஜங்கோட இந்த ஜிம்ல அப்பாவுக்கு கால் ட்ரை பண்ணுறாங்க. அவங்க அம்மாவுக்கு மாறி ட்ரை பண்ணாங்க. யாருக்கும் போகல. இப்போ நம்பிட்டு பார்க்குற அம்மா அப்பா கால் பண்ணி ட்ரை பண்ணாங்க. அப்பா ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக ஆண்டி எடுப்பாங்க, நீங்கள் ஃபோன் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஃபோன் போக மாட்டேங்குது. சரி சொல்லிட்டு எனக்கு அந்த சிக்னல் ப்ராப்ளம் வேறு இருக்குது. சரி அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ வந்து பக்கம் ஜோன் அட்டன் பண்ணுறாங்க. சொல்லுமா கிளாரா சொல்கிறாங்க. இப்போ குழந்தைங்க கூட்டிட்டு வந்துட்டியா சொல்கிறாங்க. ரொம்ப ரெயினாக இருக்குது சொல்கிறாங்க. அதே இதில் லூனாக்கு ஃபோன் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு கேட்குறாங்க. அவங்க கொஞ்சம் முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டா ஜிம் பயப்படும் இல்லையா, தண்டை சவுண்டு கேட்டா அதுக்காக முன்னாடி வீட்டுக்கு வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இல்லைங்க நீங்கள் கொஞ்சம் ஃபோன் பண்ணுங்களா சொல்கிறாங்க. ஏம்மா எல்லாம் ஓகே இதெல்லாம் சொல்கிறாங்க. அதுங்க சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, இதான் வீட்டில் பிரச்சனை யார் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நீ ஃபோனை வச்சு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு தான் வராங்க. இந்த பக்கம் ஜங்கோட அம்மாவில் ஏற்றுக்கவும் இல்லை. அவங்க ரொம்ப பயம் வந்துட்டு என்ன ஆயிருக்கும் ஜிம்முக்குன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கும் ரொம்ப பேனிக்காக தான் இருக்காங்க. இப்போ கரெக்டாக ஜங்கோட அப்பா வந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. என்னாச்சுமா அப்படி சொல்லிட்டு ஓடி வராங்க. வீடு ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு எல்லாம் ஓகே தானே சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட கிராண்ட் மசாலா ஆரம்பிக்கிறாங்க. நடந்ததுதான் என்ன சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் என்னமா சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க உடனே ஃபோன் பண்ணாங்க. தங்கச்சிக்கான ஃபோன் ரீச்சே ஆகலை. இப்போ ஜங்கோட பார்க்குறேன் எங்கே போயிருப்பா சொல்லிட்டு 2 பேருக்கு மாறி ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் ஃபோன் போக மாட்டேங்குது. இப்போ ஹெவி ரெயினி அகன் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அவங்க பார்க்குறாங்க. என்ன மறுபடியும் ரெயினி சொல்கிறாங்க. அகன் ரெயினி அகன் பவர் கட்டு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் ஒன்றா தான் இருக்காங்க. அதான் ஜங்கோ அழுதுட்டு இருக்காங்க. ஜங்கோட அம்மாவோட ஞாபகம் ஜிம்மிக்கிட்டு தான் மூச்சுக்கு என்ன ஆயிருக்கும். ஒன்றும் இல்லை ஒன்று இருக்கு இல்லை சரி ஒன்றும் ஆயிருக்கா சொல்லிட்டு அவங்க ப்ளேட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. நமக்கு நம்பிச்சு பார்க்குறாங்க. அம்மா ஒன்றுமா சொல்கிறாங்க. அவங்க அம்மாவை பார்க்க டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும். எனக்கு அவங்க எதுவும் ஒரு மாதிரி பேனிக்காக இருக்காங்க. இல்லை ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அவங்களே ஒரு மாதிரி ஆகிறாங்க. அம்மா ஒன்றும் இல்லை அங்கே பாருங்கம்மா சொல்லிட்டு அவங்க கம்ஃபர்டபுள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் மேலே பார்க்குறாங்க. ஜங்கோட கிராண்ட் ரொம்ப அழகாங்க. என்ன ஆயிருக்கும். ஐயோ அன்னைக்கு கூட சொன்னாலே அதெல்லாம் பார்த்துக்கணும், அவள் குழந்தை மேலே உயிரை வச்சிருக்காங்க, எதுவும் ஆயிடக்கூடாது சொல்லிட்டு அவங்க அதை நினச்சிருக்காங்க. ஜங்கோட அப்பா ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா, இவ்வளோ ரெயினியாக இருக்குது எங்கே போயிருப்பாங்க சொல்லிட்டு. அப்போ அந்த வீட்டோட மைடுமே வந்துட்டு எப்படின்னாக்கா வந்துட்டாங்க. அவங்க கேட்டுப்பட்டு அவங்க வீட்டுக்குள்ள போயிருப்பாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க காணும் சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒரு அம்பரில் எடுத்துட்டு வராங்க. வந்து டோர் நாக் பண்ணுறாங்க. இவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. என்ன சொல்லிட்டு எங்க சார் ஜிம்மி எங்க கேட்குறாங்க. எங்கள் மேடம் வர இன்னும் வீட்டுக்கு வரல, அப்பயும் அவங்க வருவாங்க வரேன்னு சொன்னாங்க, இன்னும் வீட்டுக்கே வரல, எனக்கு குழந்தை எங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவங்க பக்கம் சொல்கிறாங்க. சொல்லுங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க நடந்ததா சொல்கிறாங்க. ஐயோ சொல்கிறாங்க. ஐயோ நான் எதுக்கு இங்கே விட்டேன் சொல்லிட்டு இப்போ அவங்க ரொம்ப கஷ்டம் போயிடுது, நான் எதுக்கு இங்கே விட்டேன் இப்படி சொல்லிட்டு அவங்க ரொம்ப பேனிக் ஆகுறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. இல்லை சரியாயிடும் பாருங்க, ஒன்றும் இல்லை அவங்க 2 பேர் தூக்கிட்டு போயிருக்காங்க, ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருப்பாங்க, சரியாயிடும் ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அவங்களே சமாதானம் பண்ணுறாங்க. அவங்க இப்போ இங்கே தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த நைட்டு ஃபுல்லாக எப்படின்னா ரெயின் இருக்குது. அவங்க யாருமே சாப்பிடல. அவங்க ஃபோன் வருமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே எல்லாருமே அங்கே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜங்கோட அப்பா டக்குன்னு எதிர்க்கிறாங்க. எதிர்ச்சியுமே ஒரு கால் ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களோட தங்கச்சிக்கு ஃபோன் போகவே இல்லை. அவங்க பார்க்குறாங்க. இப்போ எங்கே போயிருப்போ எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லி எப்படி கெஸ் பண்ண சொல்லிட்டு இப்போ அவங்க வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுட்டு ஃபுல்லாக எல்லா ஹாஸ்பிட்டலும் அந்த பூசானில் இருக்குது. பூசாண்டாங்க ஓகே பூசானில் இருக்க எல்லா ஹாஸ்பிட்டலும் தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே இல்லை. அவங்க ரொம்ப பயம் வருது. எங்கே போயிருப்பா அப்படின்னு நான் ஃபோன் எடுமா சொல்லி டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜிம்முக்கு ரன்மா அழுதுகிட்டே இருக்காங்க. ஃபோன் ட்ரை பண்ணுறாங்க. யாருமே அந்த ஃபோன் போக மாட்டேன். யார் பண்ணாலுமே அவங்களுக்கு எப்படி கான்டாக்ட் பண்ணுறது என்ன பண்ணுறது தெரியவே இல்லை. 1 வீக் ஆகுது. இந்த பக்கம் ஜங்கோட
பார்க்குறாங்க. இல்லை கண்டிப்பாக வந்துட்டு ஏதோ கோவத்தில் இருப்பா போல, எனக்கு புரியுதா? ஏன்னா அவள் பார்த்த சுச்சுவேஷன் அப்படி. எனக்கு ஜிம் சுச்சுவேஷன் பார்த்து யாருக்கும் கோவம் தானே வரும், கண்டிப்பாக கோவத்தில் தான் போயிருக்கேன், எனக்கு புரியுது. என் தங்கச்சி எந்தளவுக்கு பாசமாக இருக்கும், சென்டர் கோவமும் வரும், ஒன்றும் இல்லை. சரி வந்துருவா சொல்லிட்டு எங்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க, எல்லாம் சரியாயிட்டு வந்துருவாங்க, நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கேஷ் எடுத்துக்கிறாங்க. ஒன்றும் இல்லை சரியாயிடும் சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கோட அம்மா 1 வீக் பேசுவது ஜங்கு ரொம்ப அழகாங்க. அம்மா பேசுங்கம்மா சொல்கிறாங்க. ஜங்கோட பார்க்குறாங்க. நீ ஏன் என்னோட மூச்சு எடுத்து பிரிக்கும் நினச்சிட்டே இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன வேணும்? ஜங்கோட அம்மா கேட்குறாங்க. அம்மா நான் பிரிக்கணும் இல்லைம்மா, நான் தெரியாம பட்ட சொல்கிறாங்க. அங்கே பாரு ஐ ஹேட் யூ அப்படி சொல்கிறாங்க. அம்மா அப்படி சொல்லாங்க சொல்லி ஜங்கோட அம்மாவுக்கு அப்படின்னு பயங்கரமாக இப்போ ஜங்கோட அவங்க குழந்தை பார்க்குறேன் அப்படி சொல்லாதம்மா, குழந்தை மாஸ்டர் ஏன்னு இப்படி சொல்லக்கூடாது, தப்பு சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி சொல்கிறாங்க. பாரு எனக்கு புரியுது, ஜிம் நினச்சிருக்கு பாசம் புரியுதாக்கா, ஹைட்லாம் சொல்கிறா சரியா, ரொம்ப தப்பு அவன்கிட்ட பேச சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட ஜங்கு பார்க்குறோம்மா, மோச்சி வந்து உங்ககிட்ட சரி இதுக்கப்புறம் மோச்சி வந்து சண்டை போட மாட்டேன், திட்ட மாட்டேன், தள்ளி விட மாட்டேமா சரியா, நீங்கள் உங்க கூட ப்ளே பண்ணுங்கம்மா, நான் எதுவும் சொல்ல மாட்டேமா சாரி சொல்லிட்டு அவருமே அழறாரு. இப்போ ஜங்கோடம்மா அப்பா நீ ஏன் இப்படி இருக்கு, உனக்கு ஏன் பிடிக்க மோச்சி சொல்லிட்டாங்க. ஐம் சாரிம்மா, ஐம் சாரி ஜங்குக்கு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜங்கோட மாட்டியா சொல்ல இப்படி அவங்க சரியா அவங்க வந்துருவாங்க. அவங்க வந்து அதுக்கப்புறம் சாரி கேட்கணும் சொல்லி அது கண்டிப்பாக கேட்குறேம்மா ஜங்குக்கு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. அவ்வளோ சின்ன பையன் சொல்லிட்டு 1 வீக் ஆகிட்டு வரவே இல்லை. இப்போ 1 வீக் ஆஃப்டர் இந்த வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பர்சன் வராங்க, வந்து பார்க்குறாங்க. ஒரு பர்சனை கூப்பிட்றாங்க, மேடு வெளில வராங்க. சார் சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு சொல்கிறாங்க அவங்க நேம் கேட்க சொல்கிறாங்க. அது மேடோட நேம் வந்து சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நாங்கள் சொல்லி கொடுக்குறாங்க சொல்கிறாங்க. உங்களோட சேலரி சொல்கிறாங்க. நீங்கள் யார் கேட்குறாங்க, இது வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்காக சேலரி சரியா, உங்களோட திங்ஸில் பேக் பண்ணிட்டு போங்க சொல்கிறாங்க. புரியல எதுக்கு சொல்கிறாங்க. இந்த வீட்டை நான் வாங்கியிருக்கேன் சொல்கிறாங்க. இந்த வீட்டு நீங்கள் வாங்கியிருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. எங்கள் மேடம் எங்கள் சாரிங்க அப்புறம் எங்கள் ஜிம் தம்பி சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, விட்டு வந்து வீட்டை நான் வாங்கியிருக்கேன், நீங்கள் வந்து கிளம்புறீங்களா, அந்த திங்ஸில் பேக் பண்ணுறீங்களா, நாங்கள் இங்கே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் மாதிரி என்ன சொல்லிட்டு அவங்க டக்குன்னு ஜோன் வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு மேடம் கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜங்கோட மாதிரி பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, யாரா மேடம் இங்கே வாங்கலாம் சொல்கிறாங்க. கூட்டிகிட்டு வராங்க. இப்போ ஜங்கோட அம்மா அப்பா கிராண்ட் மேலே வராங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. இவங்க வந்து வீட்டை வாங்கிட்டு தான் சொல்கிறாங்க, எனக்கு சேலரி வேறு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஜங்கோட பார்க்குறாங்க. பாருங்க என்ன பண்ணுறீங்க, யார் கேட்குறாங்க. இங்கே பாருங்க இந்த வீட்டை நான் வாங்கியிருக்கேன் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி வாங்குவீங்க, என் தங்கச்சோட வீடு சரியா, நீங்கள் எப்படி வாங்க முடியும் அப்படி கேட்குறாங்க. அவங்க இந்த வீட்டை சேல் பண்ண ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க டாக்குமெண்ட் காமிக்கிறாங்க. அதை பார்த்து ஜங்கோட பார்த்து ஷாக்காக இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு 3 days பிஃபோர் இந்த வீட்டை நான் வாங்கிட்டேன் சொல்கிறாங்க. 3 days பிஃபோர் ஆமாம் நான் வீட்டை வாங்கிட்டேன் சரியா சொல்கிறாங்க. ஆல்ரெடி வீட்டை எனக்கு பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கூட அவங்க கொடுத்துட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. இவன் இந்த வீட்டோட திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் வந்துட்டு நான் கேட்டேன் திங்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க சொன்னாங்க திங்ஸ்லாம் எதுவும் வேண்டாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு சரியா சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல பர்சனாக இருந்தாங்க, ரொம்ப கைண்ட் ஹார்ட்டாக ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா மார்க்கு நீங்கள் என்ன பேசுங்க உண்மையாக இது வீட்டை சொல்கிறாங்க. ஆமாம் நீங்களே பாருங்கள் சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க. டாக்குமெண்ட் வாங்கி பார்த்தாக்கா ஃபுல்லாகவே கிளியராக இருக்கு, எல்லாமே ரியலாகவே ரெஜிஸ்டர் அந்த இந்த நேம் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இப்போ அவங்க பார்க்குறாங்க எதுக்காக என் தங்கச்சி வீட்டை செல் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி நீங்கள் அவங்க ஃபோன் நம்பர் சொல்கிறாங்க. அவங்க ஃபோன் நம்பரை ஃபோன் பண்ணி எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஃபோன் நம்பர் போக மாட்டேங்குது. ஃபோன் நம்பர் சொல்கிறாங்க. ஃபோன் நம்பர் வந்து நாங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் சொல்லி ஷேர் பண்ணிக்கலாம் சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. அந்த வீடு என் நேமில் இருக்குது சரி, இதுக்கு நாங்கள் கொஞ்சம் டேஸ் நாங்கள் குடி வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மெய்டு பார்க்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா நீங்கள் வந்து வீட்டுக்கு கால் பண்ணிட்டு போங்க சரி, அவங்க குடி வர சொல்கிறாங்க. இப்போ மெய்டுமே போயிட்டு அவங்க திங்ஸ் எடுத்து பேக் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா புரியல என்ன நடக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அண்ணன் பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லைப்பா அவள் வேறு வீடு அம்மான்னு பண்ணி நினச்சிட்டு இருப்பா போல ஸ்டூடெண்ட்டுக்கு ஆமாம் வந்து நினச்சிட்டு இருக்கா, இங்கே கொஞ்சம் தள்ளி போக கூட நினச்சிருப்பா சரியா, நீ ஒன்றும் போயிருக்காதுன்னா அவங்ககிட்ட சொன்னால் ஜிம்மில் 4th படி வந்ததுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் ஜிம்முக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நினைக்கிறேன், ஜாப்லாம் குவைட் பண்ணணும்னு சொன்னால் அதனால் முடிவு எடுத்து பார்த்து சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ஏற்கனவே நம்மளால் கொஞ்சம் கோவம் வர இருக்கு அந்த மாதிரி நடந்ததுனால அதனால் அப்படி இருக்கா, ஒன்றும் இல்லை ஓகே பயப்படாத சொல்கிறாங்க. அப்படியே நம்ம பயந்துட்டு பார்த்துட்டு எங்களும் அங்கே கொஞ்சம் பக்கத்தில் தான் போயிருப்பா, ஒன்றும் பிரச்சனை வைக்கிற நம்ம பேசி சமாதானம் பண்ணிக்கலாம் வீட்டு அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கடன் வீட்டுக்குள்ள ரிட்டன் போயிடுறாங்க. ஆனாலும் இந்த வீட்டுக்கு வரைக்கும் ஜிம்மில் இந்த வீடா ஷுவாக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கம்மா, இன்னும் மூச்சு இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. அதான்ப்பா அந்த வீட்டை அவங்க சேல் பண்ணுறான்னு சொல்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு ஜங்கோடமா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. இது வரைக்கும் மூச்சு அந்த வீட்டில் ஓடி வரதை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாமே வந்து பேக் டு வந்து இப்போ ரிட்டன் போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு அவங்களுக்கு. நான் நினச்சி பார்க்குறப்போ அவர் வீட்டுக்கு அங்கே வரது அப்படியே ரிட்டன் போகிற மாதிரியே இருக்குது, எல்லாமே உங்களுக்கு ஹாப்பினஸ் அப்படியே உங்களுக்கு போகிற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. ஆண்டி எப்படி அவசரப்பட்டாங்க சரி பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஒன்றும் இல்லை சரியாயிடும் ஆண்டி, கண்டிப்பாக ஒன்றே கோவம் குறையும், அவங்க வந்துடுவாங்க சரி அவங்க நம்புறாங்க. ஆனாலும் ஜிம்னா மட்டும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க சார்ஜ் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க ஜங்கோட அப்பா வந்துட்டு. அதுக்கப்புறம் ஒரு 2 weeks ஆஃப்டர் தான் அவங்க அப்பாவுக்கு தெரிய வருது. அவங்களோட ஷேர் எப்படின்னா ஒரு பெரிய ஒரு போர்ட் மீட்டிங் வைக்கிறாங்க. அந்த போர்ட் மீட்டிங்கில் தான் இந்த மாதிரி ஷேரை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. நீங்கள் எதுக்கு ஷேரை பற்றி பேசுங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை உங்களோட கம்பெனி ஷேர் நாங்கள் வாங்கிருக்கோம் சொல்லிட்டு எங்களோட கம்பெனி ஷேர் நீங்கள் வாங்கிருக்கோம் எப்படி சொல்லி கேட்குறாங்க. உங்களுடைய சிஸ்டர் வந்து அவங்களோட ஷேர் என்கிட்ட சேல் பண்ணிட்டாங்க சொல்லுவாங்க. என்ன உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. ஆமாம் ஷேர் பண்ணிட்டாங்க, உங்கள் சிஸ்டரோட ஷேர் வந்து என்கிட்ட சேல் பண்ணிட்டாங்க சொல்லவும் ஜங்கோட போயிட்டு நீங்கள் என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் நீங்கள் வந்து நீங்கள் நோட் பண்ண முடியாது சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு இப்போ ஒரு ஃபைல் வந்து அவங்க அப்பா கிட்ட வருது. அவங்க அப்பா ஜங்கோட அப்பா பண்ணி பார்க்குறாங்க. அப்பா அதாக்கா இவங்க வந்துட்டு அவங்களுடைய எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டாங்க, அவங்களோட ஹஸ்பண்ட் பார்த்துமே எடுத்துட்டாங்க, அவங்களும் எடுத்துட்டாங்க, அவங்களுக்கு ஷேர்லேருந்து எடுத்துட்டா பண்ணிட்டாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. என்ன
எதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க நம்ம அதை இப்போ நம்ம பிஸ்னஸ் ஃபீல்டு இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் அதை வந்து குவைட் பண்ணிக்கிட்டாங்க சொல்கிறாங்க. குவைட் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜம்கோட அப்போ எதுக்கு இல்லை சரி நம்ம தங்கச்சியில் குவைட் பண்ணிருக்காங்க ஓகே புரியுது எனக்கு ஜிம்முக்காக குவைட் பண்ணியிருப்பா பார்க் இருக்கவங்கள சொல்லிட்டு அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க யாருக்கிட்டும் கால்குலேஷன் பண்ணல யாருக்கிட்டும் அவங்க டைப் வச்சுக்கல எதுவுமே பண்ணல. அது எல்லாமே ஃபுல்லாக வித்ரா பண்ணியிருக்காங்க குவைட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அவங்க என்ன பண்ணி எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியல. அவங்க எல்லா பிஸ்னஸ் மட்டும் கேட்குறாங்க நீங்கள் பார்த்தீங்களா எங்கேயாவது சிஸ்டரையோ பதிலாக பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க யாருக்கும் பதில் இல்லை. தேட ஆரம்பிக்கிறாங்க எங்கே தெரியுமே கிடைக்கவே இல்லை. டேஸஸ் போக போக ஜங்கோட அம்மா ரொம்ப ஹெல்த் வீக்காக இருக்கிறாங்க. 1 பாயிண்ட் அவங்க பிளட் வாமிட் எடுக்கிறாங்க. ஜங்கோட அப்பா பாய்ந்து போயிறாங்க. அவங்க பிளட் வாமிட் எடுத்து வாங்கிக்கிறாங்க. இப்போ டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாங்க இது எமோஷனல் சிக்னஸ் சொல்கிறாங்க. எமோஷனல் சிக்னஸ் தான் சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு என் அக்கா ஒரு விஷயத்த சொல்ல முடியாமல் அந்த ஒரு விஷயத்துக்கு ரீசன் தெரியாமல் நமக்கு ஹார்ட் அவங்களே சொல்கிறாங்க. ஆமாம் அதுதான் அவங்களுக்கு அப்படி தான் அவங்க ஹார்ட் ஆயிருக்காங்க சரியாக சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு ஏதோ நினச்சி ரொம்ப இயங்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை பார்க்கணும் அவங்க வந்துட்டு அப்படி ஒரு விஷயம் அப்படி ஒரு இருக்காங்க சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது ரீசெண்டாக சிம்டம்ஸ் ஏதாவது பிரச்சனை நினச்சா அப்படி ஏதாவது இன்சிடென்ட் நினச்சா அப்படி கேட்குறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க சொல்லுங்க ஏதாவது இன்சிடென்ட் நினச்சா அப்படி கேட்குறாங்க. இப்போ அவங்க கூட ரொம்ப அட்டாச்சாக இருந்த ஒரு குழந்தை எங்களுக்கு தங்கச்சி பையன் அப்படி சொல்லிட்டு ஜங்கோட பண்ணதான் சொல்கிறாங்க. அதான் ரீசன் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. அவங்க குழந்தை மேலே ரொம்ப பாஸ் வச்சுருக்காங்க சரி அன்கண்டிஷனில் வச்சுருக்காங்க. அந்த குழந்தை சடனாக அவங்கள்ட்ட போனதை அவங்க ஏற்றுக்க முடியல. அதை ஏற்றுக்க முடியாது தான் அவங்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் வந்துருக்கு சொல்கிறாங்க. இதுக்கு ஆமாம் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் ஆகும் போய் வந்துட்டு மென்டலி எஃபெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்கிறாங்க இப்போ ஜங்கோட போய் பயப்படுறாங்க டாக்டர். அப்புறம் அதை கூட ப்ளீஸ் பண்ணிக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ சில சைக்காட்ரிக் டாக்டர் வச்சு பேச வைக்கிறாங்க. ஜங்கோட அம்மா கிட்டாங்க பாருங்க உங்களுக்கு 4 பசங்க இருக்காங்க ப்ளீஸ் பண்ணிக்கோங்க அவங்க கண்டிப்பாக அந்த குழந்தை வண்டி வரும்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஜங்கோட அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. அதை எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேச புரிய வைக்கிறாங்க. அவங்களுக்கு மேலே பசங்க இருக்காங்களா புரியுது நம்ம சுகாட்டியெல்லாம் பார்க்கணும் ஜங்கோலாம் பார்க்கணும் புரியுது. ஆனால் ஜங்கோட அம்மா ஜங்கோட பேசவே மாட்டாங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன்ஸ் பண்ணுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க. அவங்க கேட்க எல்லாமே பண்ணி தராங்க அதனால பேச மாட்டேங்கிறாங்க. ஜங்கோ ரொம்ப அம்மா ப்ளீஸ் அம்மாட்டு பேசுங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க என்னோட ஜிம் என்கிட்ட கூட சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோ பார்க்குறாங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க அம்மா சொல்கிறாங்க கொடு என் ஜிம் என்கிட்ட கூட ஹாப்பினஸ்ன்றது என் ஜிம் தான் இருக்குது சரியா ஹாப்பினஸ்க்கு வேணும் கொடு அப்படி சொல்லி கேட்குறாங்க. முன்னாடிலாம் வந்து இதை விட்டு போனால் சரியா உங்களால் தான் நடந்துச்சு சொல்லி கொடு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க ஜங்கோ கூட உழுக்குறாங்க. ஜங்கோ ரொம்ப அழுகுது அம்மா அது பயப்படுறாரு. இப்போ ஜங்கோட பார்க்குறாங்க பாரு என்ன பண்ணுற சொல்லி தள்ளி வைக்கிறாங்க சொல்லு நீ ஏன் இப்படி பண்ண விட்டு எத்தனை டைம் சொன்னேன் ஜிம்மில் ஹார்ட் பண்ணி என்ன ஹார்ட் பண்ண மாதிரி அவனை ஹார்ட் பண்ணுறது எத்தனை டைம் மட்டும் கெஞ்சிருப்பேன் எத்தனை டைம் மட்டும் பொறுமையாக தான் சொல்லியிருப்பேன் அப்படி சொல்லி நீ கேட்கல. ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோ பார்க்குற அம்மா சொல்கிறாங்க சொல்லு நான் ஒரு டைம் அவளை ஹார்ட் பண்ணி அவளோட லவ் நான் இழந்துட்டேன் செகண்ட் இப்போ எனக்கு இனி ஒரு லவ் அதையும் நான் இழந்துட்டேன் தான் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பொறுமையாக பார்த்துருக்காங்க என்னம்மா சொல்கிறது கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா அமைதியாக இருக்காங்க சொல்லுமா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாரு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட கிராண்ட் மதங்க பாரு அதெல்லாம் உங்களை பாஸ் சொல்கிறாங்க இல்லை சொல்லு நீ என்ன சொல்கிற நீ தங்கச்சி லவ் இழந்துட்டே என்ன ஏன் உண்மையில பாசமாக தான் இருந்தா இப்போ ஜிம்முக்காக தான் கோச்சிட்டு போயிருக்கா எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட அப்பா கேட்குறாங்க. அவங்க அமைதியாக இருக்காங்க சொல்லு எனக்கு திரும்ப அதை ஹைட் பண்ணுறியா அப்படி ஜங்கோட அப்பா கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க அதே சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா நடந்து சொல்லிடுறாங்க வந்து அவளை வாட்ஸ்அப்பில் ஹார்ட் பண்ணது அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட பேசவே இல்லை இப்போ வரைக்கும் இத்தனை வருஷமாக இருந்திருக்காங்க பேசவே இல்லை சொல்லிட்டு சொல்லவும் ஜங்கோட அப்பா ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அவங்க எந்த வார்த்தையும் திட்டவே இல்லை. ஏன்னாக்கா அவங்க தங்கச்சி அவங்க ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க அவங்க மேரேஜ் அன்னைக்கு இங்கே பாரு உங்கள் ஃப்ரெண்டோட மேரேஜ் பண்ணிக்கிறேன் ஆனால் சொல்கிறாங்க நாங்கள் பாருங்க நீ வந்து அவங்கள மனசார மேரேஜ் பண்ணிக்க சரி நான் எனக்காக மேரேஜ் பண்ணிக்கூடாது உங்களை மனசுக்கு பிடிச்சி நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும் நீங்கள் மனசார ஒய்ஃப் அக்செப்ட் பண்ணிக்க சரியா அவளை ரெஸ்பெக்ட் பண்ணணும் எந்த ஒரு சுச்சுவேஷனில் ஹார்ட் பண்ணக்கூடாது அவரை அழ வைக்கக்கூடாது எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க இந்த ப்ராமிஸ் நீங்கள் எனக்கு பிரேக் பண்ணக்கூடாது அப்படி நீங்கள் பிரேக் பண்ணிங்கனாக்கா என் மேலே வச்சிருக்க லவ் வந்து பொய் ஆகிடும் சொல்லிட்டு அவங்க சொல்லிப்பாங்க. நீ எதிர்த்து இப்படிலாம் பண்ணணுமா கேட்குறாங்க. இல்லை எனக்கு அவளை அந்த பிடிக்கும் நான் ஒரு ஃப்ரெண்டாக கூப்பிட்டு ஃப்ரெண்டாக சிஸ்டர் எல்லாம் பார்க்குறேன் நான் வந்து ப்ராமிஸ் பண்ணி கூட்டிட்டு வரேன் சரியா அதனால தான் எனக்கு நான் வந்து ஒரு ஃப்ரெண்டாக மட்டும் கூட்டிட்டு வந்திருக்கேன் ஆனால் நீங்கள் தான் ஒரு ஹஸ்பண்டா ஒரு அப்பா அம்மாவா எல்லா லவ் நீங்கள் கொடுக்கணும் சரியா நீங்கள் வந்துட்டு அவள் நல்லா பார்த்துட்டு மட்டும் தான் ஹாப்பியாக இருப்பா அவள் எந்த இடத்துல இன்செக்யூராக ஃபீல் பண்ணக்கூடாது அப்படி சொல்லி ப்ராமிஸ் வாங்கியிருப்பாங்க. தன் தங்கச்சி மேலே வச்சிருக்க லவ்னால தான் வந்துட்டு அந்த ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எனக்கு வந்துட்டு உன்னால ஒரு அண்ணன் சொல்லி ப்ரௌடாக இருக்குது யாரோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு நான் மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டு நான் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன் ஆனால் அவங்களுக்கு இந்த அளவுக்கு ப்ராமிஸ்லாம் கேட்குறதில்ல சொல்கிறாங்க. அது உங்களை வச்சு சொல்கிறாங்க அண்ணா சொல்கிறாங்க நான் மேலே வச்சிருக்க பாசத்தே வந்துட்டு செக்காக வைக்கிறாரு சொல்கிறாங்க. இப்போ சின்ன வந்து பார்க்குறாங்க என்ன பண்ணுறது எனக்கு வந்துட்டு அப்படி கூட நீங்கள் அவளை ஹார்ட் பண்ணக்கூடாது இல்லை சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்போ உன்னை எந்த சுச்சுவேஷன் ஹார்ட் பண்ண மாட்டேன் அவளை ஹார்ட் பண்ணுறதா இருந்தாக்கா அது ஒன்றும் ஹார்ட் பண்ண விளையாடும் சரி என் தங்கச்சி ஹார்ட் பண்ண முடியும் தங்கச்சி பண்ண வச்சுருக்க லவ் வந்துட்டு அப்படி கூட பாஸ் வந்து போய் இருக்கக்கூடாது அவன் தானே எதுவும் எந்த ஒரு சுச்சுவேஷன் ஹார்ட் பண்ண மாட்டேன் இந்த வேர்ட்ஸ் அது என்னுடைய நான் எந்த ஒரு என்னோட செயலாலையும் ஹார்ட் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை ஜங்கோட அப்போ ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போ சின்ன ஜங்கோட பார்க்குறாங்க திட்டுவாங்க சொல்லிட்டு அவர் திட்ட எதுவும் பண்ணல ஒரு பார்வை தான் நீ தான் அப்படி பண்ணி என் தங்கச்சி ஒரு வார்த்தையால் ஹார்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு போயிருப்பாரு அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா பேசவே இல்லை. ஜங்கோட ரொம்ப கஷ்டப்படுறாங்க எங்களுக்கு பேசுங்க கெஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க எதுவுமே சொல்ல நீ இப்படி கேட்குறாங்க எங்களுக்கு தெரியாமல் சொல்லிட்டாங்கன்னு தெரிஞ்சு கேட்கலாம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கோட அப்பா தள்ளியே போகிறாங்க இது பார்க்க நம்பிட்டு டேக் ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவங்களே போய் பேசுகிறாங்கப்பா அத்தையே வந்து எங்களை சொல்லக்கூடாது சொன்னாங்கப்பா அப்போ உங்களுக்கு தெரியுமா நீங்களே சேர்ந்து என்ன மறைச்சிட்டிங்களா சொல்கிறாங்க. இல்லை பார்த்து தான் எங்கிட்ட சொன்னாங்க சரி அவங்க வந்து தெரியாமல் ஹார்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு சொல்ல வேணாம் அப்பா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க சரி அப்பா வந்து அம்மா அத்தை வந்து ரொம்ப லவ் வச்சிருக்காங்கப்பா அம்மா மேலே அவங்க வெறுக்கவும் இல்லைப்பா சொல்லி நம்பி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இது வரைக்கும். இப்போ ஜங்கோட போய் பார்க்குறாங்க இல்லை நம்பிச்சுலாம் சொல்கிறாங்க அப்பாங்க பாருங்க அத்தையே ரொம்ப லவ் பண்ணுறாங்க நம்ம அம்மாவையும்
நம்ம ஃபேமிலி சரி நீங்கள் எதுக்கு கோச்சிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, பாருங்கள் கோச்சிக்காதீங்க சரியா சொல்கிறாங்க. அம்மா பாவம்ப்பா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா அம்மா வந்து ட்ரூவில் போட்டு தான் இருக்காங்க ஜிமின் மேலே. அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஹெல்த்லாம் ப்ராப்ளம் ஆகுதுல்ல, நீங்கள் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜவுங்கரப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அது சொல்கிறாங்க, அம்மா தெரியாமல் சொல்லிட்டாங்க. இப்போ சரியா சில பேர் தெரியாமல் சில நேரம் ஒரு வாட்ஸ் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த வாட்ஸ் நினச்சி ரொம்ப ரெகுலேட் பண்ணுவாங்களே, அப்படி தான்ப்பா அம்மா நிறைய ஃபீல் பண்ணுறாங்க. அதை நினச்சி ப்ளீஸ்ப்பா புரிஞ்சுக்கோங்க, அம்மா ஹர்ட் பண்ணாதீங்க. அம்மா வந்துட்டு நம்ம தானே இருக்கோம் அம்மாவுக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது ஜவுங்கரப்பாவும் சரி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு மன்னிக்கிறாங்க. சரி என் தங்கச்சி என்கிட்ட சொல்லாமல் இருக்க ரீசன் வந்துட்டு நான் அப்படி கூட அவளை ஹர்ட் பண்ண கூட நினைக்கிறேன், என்னோட ஒய்ஃப் ஹர்ட் பண்ண கூட சொல்லி தங்கச்சி இதை ஹைட் பண்ணியிருக்கா சொல்லிட்டு அவளோட அளவுக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜங்கோட அம்மாவை மன்னிச்சிடாங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜங்கோட அம்மா மட்டும் ஜங்கோட வெறுப்போட பேசிட்டு இருக்காங்க. ஜங்கு அம்மா சொல்லிட்டு சொல்கிறாங்க, என்ன சொல்லியிருக்காங்க, நான் ப்ராமிஸ் பண்ணுறப்பா கண்டிப்பாக மூச்சு உனக்கு கொண்டு வந்து கொடுக்குறமா சொல்கிறாங்க. எப்படி கொடுப்பா அப்படி கேட்குறாங்க. நான் ப்ராமிஸ் பண்ணுறேம்மா கண்டிப்பாக ஒன் டே உங்கள் மூச்சு நான் கொண்டு வந்து கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணி தராங்க. ஜங்கோட அம்மா எதுவும் சிரமம் ஏஞ்சி போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஜங்கோட விஷயத்தை எதுவுமே பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க. நம்பிச்சு சுகாவுக்கு மட்டும் தான் எல்லாம் பண்ணுவாங்க. இவருக்கு பெருசாக கடமைக்கெல்லாம் பண்ணுவாங்க, மற்றபடி கேரளா கொடுக்கவே மாட்டாங்க. அவர் என்ன பண்ண கண்டுக்க மாட்டாங்க. அவர் ஆனால் அவருக்கு டோட்டலாக மாதிரி பாரு ஜங்க் வந்துட்டு ரொம்ப காட்டாக இருப்பார். யார்கிட்ட சண்டை போட மாட்டார். படிப்பு தாண்டி அவர் எதுலையும் ஃபோக்கஸ் பண்ணுற ப்ளே பண்ணுறது எல்லாத்தையும் டோட்டலாக அமைதியாயிட்டாரு. அவருக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு இந்த பக்கம் ஜிமின் இல்லாமல் வந்து ஜிமின் வீட்டுக்கு வராமல் போனதுக்கப்புறம் தான் மிஸ் பண்ணுறாரு. அவர்கிட்ட வந்து பேசினது அதெல்லாம் பார்க்குறாங்க. இப்போ ஜங்க் வந்துட்டு ஸ்கூல்லலாம் பார்க்குறாங்க, இங்கே எங்கே படிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலுக்கு வந்துட்டு எக்ஸ்பிரஷன் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அந்த ஸ்கூலோட பசங்க வந்துட்டு அங்கே நிறைய ட்ராயிங்லாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அதை பார்க்குற கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அப்போ வந்துட்டு அங்கே ஜங்க் பார்க்குறாங்க. ஸ்கூலோட பசங்கள்ட்ட கேட்குறாங்க, ஜிம் என்ன படிக்கிறாங்களா சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க. இதை பார்க்குறாங்க, நீ என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க. இல்லை நீங்கள் நம்ம ஜிம் பண்ணலாம் சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜிம்மில் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாங்க, நம்ம ஜிம்மில் நீங்கள் இருப்பான்னு பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறேன், எதுக்காக எதாவது சொல்கிறாங்க, அம்மாட்ட நம்ம மூச்சை கொண்டு போய் கொடுத்துட்டு அம்மா ஹாப்பியாக இருப்பாங்களே, அம்மா கொஞ்சம் ஹெல்த் சரியாக சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. அம்மா கிட்ட பேசுவாங்க சிரிப்பாங்களா சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்காக தெரியாது சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வரணும், ஏன்னா அவங்கள்ட்ட பேசுன பரவாயில்ல, அவங்க வீட்டுக்கு வரணும், அவங்க எல்லாருக்கிட்ட சண்டை போடணும், எல்லாத்தையும் ப்ளே பண்ணணும், அப்புறம் வந்துட்டு என்கிட்ட சண்டை போடணும், அவங்க வீட்டுக்கு வரணும் சொல்லிட்டு அவர் ஆசைப்படுறாரு. அவர் இப்போ தான் புரியுது, அவர் இல்லாமல் போனதுக்கப்புறம் இவருக்கு வந்து ஃபீலே வருது சொல்லிட்டு. இப்போ ஜங்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வளர ஏதாவது ஸ்கூல் பசங்களை பார்த்தா நீவாக ஸ்கூலோட யூனிஃபார்ம் பார்த்தா அந்த ஓடி போய் கேட்பாரு, உங்கள் ஸ்கூலில் ஜிம் படிக்கிறாங்களா அப்படி கேட்குறவங்க அடையெல்லாம் சொல்லுவார், இப்படி இருப்பான் சொல்லுவாங்க. இப்போ அவங்கள பார்க்குறேன் இல்லை அப்படி சொல்லி போயிடுறாங்க. அவருக்கு பற்றி ஒரு தேவையான ஒரு வேலையை வச்சிடறாரு. எங்கெல்லாம் இந்த ஸ்கூல் நியூவாக ஸ்கூலுக்கு போனால் சரி, எங்கே போனால் சரி இப்போ தேடிக்கிட்டே இருப்பார். நம்ம ஜங்கு அப்பா பிஸ்னஸ் மேனை பார்த்தா கேட்பாங்க, நீங்கள் வந்து பார்க்கு பார்த்தீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. பார்க்கு இந்த மாதிரி ஏதாவது சில்வன் யாராவது பார்த்தீங்களா அப்படி சொல்லிட்டு அதே தான் கேட்டிருப்பாங்க. இவங்க 2 பேரும் தான் இப்போ தேட ஆரம்பிக்கிறாங்க. ஜங்கோட அம்மா மூச்சு வருவான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட ஹோப்போட இருக்காங்க. அவங்க வந்துட்டு அவங்க அப்படியே உடஞ்சு போயிடறாங்க, ரொம்ப உடஞ்சு போயிடறாங்க. அவங்கள தாங்கிக்க முடியாமல் போகுது. கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் அவங்க பேக் டு சிவலுக்கு வராங்க. சிவலுக்கு மூவ் ஆன் ஆகிறாங்க. அப்படின்னாக்கா நம்பிச்சில் அப்பா வந்து பிஸ்னஸ் வந்து அங்கே மாற்றணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அப்போ இவங்களோட ஸ்டடிஸ் எல்லாமே அங்கே போனால் பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே மாறாங்க. சிவல் வந்ததுக்கு அப்புறமா ஜங்க் வந்துட்டு ஒரு பக்கத்து ஸ்கூல்லலாம் போய் பார்க்குறாங்க, அங்கே ஜிம் யாரும் படிக்கிறாங்களா அப்படி சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் ஜங்க் யாருமே கிடைக்கல. டேஸ் போக தான் ஜங்க் வந்துட்டு ஜிம்மில் நார்மலாக அவங்க அம்மாவுக்கு அவங்க தேடல, அவரே அறியாமல் அவருக்கு வந்துட்டு அவருக்கு வேணும் தோணுது, ஜிம் எனக்கு வேணும், ஜிம்மில் பார்க்கணும்னு சொல்லிட்டு யாராவது ஜங்க் கூட கன்ஃபர்ஸ் பண்ணாங்க. அவர் பிடிக்க மாட்டேங்குது. எட்ட போங்க சரியா அப்போ யாராவது சொன்னாக்கா ஜிம்முக்கு பேச ஞாபகம் வராது, ஏன்னு தெரியல. ஒன் டைம் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி அவங்க ஹேங்ஸ்டர்லாம் அவங்க பார்க்க என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து ஜிம் கூடவே இருக்கணும், நல்லா நான் பார்த்துக்கணும், மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாரு. என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. இல்லை ஹெல்த்தினஸ் இருக்காங்க போகணும்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஆனால் ஜங்க் வந்துட்டு ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணுறாரு. அவருக்கு ஜிம்மினோட ஞாபகம் மட்டும் தான் இருக்குது. ஜிம்மு தாண்டி வேறு யாரும் இப்போ நேம் கூட வேறு எந்த நேமும் ஒரு சொல்ல முடியும், மூச்சு ஜிம் இது மட்டும்தான். அவங்க அம்மா பார்க்குறப்பலாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அம்மா இவ்வளோ ஹாப்பியாக தாங்க மூச்சு இந்த வீட்டில் வரைக்கும் இல்லை, இப்போ நான் வந்து அம்மாவோட ஹாப்பினஸ் எடுத்துட்டேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன் சொல்லிட்டு அவர் அப்படி தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் எப்பவுமே கிடைச்சிருக்க மாட்டாங்க. இத்தனை வருஷம் வரைக்கும் அவங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் யாரோ ஒரு டைம் சொல்லியிருப்பாங்க, அப்ராட் போயிருக்கு தான் கேள்விப்பட்ட சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்ராட்லாம் ஜங்கோட போய் பார்த்துருப்பாங்க, அவங்க எங்கேயுமே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க எங்கேன்னு பர்டிகுலராக இந்த கண்ட்ரி தான் சொல்லிட்டு தெரியாமல் இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கும். ஜங்கோட அம்மா கண்டிப்பாக வண்டி வருவான் அப்படி நம்பிக்கையோடு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூ வந்துட்டே இருக்கும். எனக்கு ரீசன் ஜிமின் தான். அவங்க மேலே வச்சுக்கிறது ஜிம்மில் அம்மாவும் ஜிமின் தான். எனக்கு ஜிம்மில் அம்மா மேலே அவங்களுக்கு பாசம் வச்சிருப்பாங்க. அவங்க ஒரு டைம் ஹார்ட் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் இப்போ ஜிம்மில் அவங்களுக்கு போனதால தான் தேங்க்யூமே போயிருக்கும். ஆனால் இங்கே எல்லாரும் ஹோப்போட இருப்பாங்க, ஒன் டே ரிட்டர்ன் வருவாங்க அப்படின்ற ஹோப்போட அவங்க இருந்திருப்பாங்க. இப்போ ப்ரெசென்ட் ரம்ஜி சொல்லி முடிக்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. அப்போ அதுக்கப்புறம் என்னாச்சு மூச்சுக்கு சொல்கிறாங்க தெரியல. அதுக்கப்புறம் எந்த ஒரு குழுமே இல்லை. ஆண்டி எங்கே போனாங்க, என்ன ஆனிச்சு, ஏன்னு தெரியல. இதுக்கு ஜிம்மிக்கு வரப்போ ஜிம்மிக்கு எதுவும் ஞாபகம் நன்றது கூட எனக்கு வந்து இப்போ தான் ஜிம்மிக்கு எங்களுக்கு ஞாபகம் நன்றது இந்த ஜிம்மிக்கு வந்து கூட எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் அது ஜங்க் கிட்ட சொன்னப்போ ஞாபகம் வந்துச்சு, இது தெரிஞ்சது அப்படி சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப சின்ன ஜாப் பார்க்குறாங்க. அவங்க அவ்வளோ கூட இருந்தாங்க ஆண்டி உங்ககிட்ட உங்கள் மேலே அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேறு யாரும் கிடைச்சிருக்கேன், யாரும் ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை இது வரைக்கும். நான் யாரும் போய் பேசினதும் இல்லை, எனக்கு காலேஜ் படிக்கும் யாரும் ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணிக்கல. எனக்கு ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணி அவன் மட்டும்தான். என் சிஸ்டர் எல்லாமே எனக்கு கூட்டிட்டு வந்தா, எல்லாருக்குமே இந்த வீட்டில் எனக்கு எல்லாமே அவள் தான் பண்ணேன். எனக்கு ஒரு அம்மா மாதிரி இருந்தா.
ஆனால் அது எல்லாமே போயிட்டு அப்புறம் ஜங்க் ரொம்ப ரொம்ப அழகாங்க. ஆண்டி அழாதீங்க ஆண்டி சொல்லி சின்ன ஜெவ பண்ணி பார்த்து டேஸ்ட் ஆஃப் பண்ணுறாங்க. ஆண்டி பாருங்க அழாதீங்க சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க. ஆனால் ஜங்குதே விளையாட்டுத்தனமா சொல்கிறாங்க, சின்ன வயசுல விளையாட்டுத்தனமா பண்ணது தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. வந்துட்டு சீரியஸாக அவங்களுக்கு இந்த அளவுக்கு ஆகும் தெரியல சொல்லிட்டு நம்ம விளையாட்ட பண்ணுற ஒரு விஷயம் வந்து விபரீதமாக முடியலையா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி தான், அந்த மாதிரி அவங்க வேணும் அப்போ ஹார்ட் பண்ணலாம், அவங்க எது வந்து விளையாட்டை எப்பவும் போல பண்ணது தான். ஆனால் அன்றைக்கி அது எல்லாமே வேறு மாதிரி மாறிடுச்சு அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்னக்கு புரியுது. அதுக்கப்புறம் ஒரு டைம் கால் பண்ணவே இல்லை, கால் பண்ணவே இல்லை, கால் டெக்ஸ்ட் எதுவும் இல்லை, அவங்ககிட்ட எந்த ஒரு கான்டாக்டுமே எங்கள்கிட்ட இல்லை அப்படி சொல்கிறாங்க. எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படி சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் எங்கள் கோவப்படுத்தினாரோ திட்டினாரோ எங்களுக்கு சண்டை போட்டால் கூட நாங்கள் ஹாப்பியாக இருந்திருப்போம். ஆனால் எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் குடும்பமே இல்லாமல் போயிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க. ஆனால் வந்து நாங்கள் ஜிம் எதுவும் ஞாபகப்படுத்தல, எந்த ரீசனாலும் எங்கள் அத்தை எங்களுக்கு போயிட்டாங்க. இவ்வளோ வெறுக்கிறதுக்கு ரீசன் வந்து அன்றைக்கி அது மட்டும் தான் ரீசனாக இல்லை, தாண்டி எதுவும் இருக்காதுன்னு தெரியல. நாங்கள் வந்து எதுவும் தேடி பார்த்தோம், எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல இப்போ வரைக்கும், அதனால நாங்கள் அமைதியாக இருக்கோம் சொல்லுமா சின்ன நன்றி சொல்கிறாங்க. இப்போதைக்கு நீங்கள் வந்து காட்டிக்க வேணாம் சரியாக சொல்கிறாங்க. அம்மா வந்து அவங்க மாதிரி பாசம் இருக்கான்னு சொல்லிட்டு நினைக்க வேணாம், அம்மா எதாவது உங்களுக்கு ஒரே மாதிரி பார்ப்பாங்க புரியுதா சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் அதுக்கப்புறம் யோசிக்க மாட்டோம் சரியா, சின்ன வயசுல ஜிம்மி உங்களுக்கு இவ்வளோ கொடுத்தேன் ஆண்டியே சொல்கிறாங்க. அவன் நான் வந்துட்டு நிறைய விஷயங்கள் மென்ஷன் பண்ண விட்டுருப்பானாலும் அவன் வந்துட்டு என்னக்கா நான் என்ன பண்ணேன் என் பக்கத்தில் உட்காந்து நான் பண்ண அதை பார்த்து பண்ணிகிட்டே இருப்பான், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க கூடவே இருப்பான். அவனுக்கு அது ரொம்ப பிடிக்குது, என் கூட இருக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நானும் அப்படி தான் அவன் கூட ரொம்ப அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட இருக்கும் சிரிச்சிட்டே இருக்கும், தோணும் சிரிக்க வச்சுட்டே இருப்பான். என்ன இதை பண்ணிட்டு அவன் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி அவங்க நம்ம சொல்கிறாங்க. அவங்க சின்னக்கு புரியுது, எனக்கு புரியுது ஆண்டி உங்கள் ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு வேக்டோட நார்மல் ஆஃப் சரியாக நீங்கள் விருப்பம் அதை நீங்கள் ஆசைப்பட்டு ரொம்ப வீட்டுக்கு வந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. இப்போ சுகர் ஜீவ பார்க்குறது சின்ன எனக்கு அவங்க தங்கச்சி வயது வீட்டுக்கு சரி டாக்டர் நான் வரணும்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்டு. ஆனால் இப்போ அவரே சொல்கிறாரு. இப்போ நம்ம சின்ன ஜெவ பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தள்ளி போகிறாங்க. ஏன் சின்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீ கேட்டல அவங்க எவ்வளோ லவ் பண்ணியிருக்காங்க, இந்த வீட்டுக்கு டிசம்பர் இந்த வீட்டோட குழந்தை தான், அவள் வந்து வேறு யாரும் இல்லை, இந்த வீட்டோட குழந்தை, அது ஆண்டி இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, இவங்க அங்கிள் எல்லாருமே இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, இவ்வளோ கேர் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது சொல்கிறாங்க அவங்க தானே கரெக்டு, அவங்க தானே ஃபைட் பண்ணி அவங்க தானே வந்து சேரணும்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு நம்ம ஜெவ விட்டுறாங்க சொல்கிறாங்க. வயன் சொல்கிறாங்க சரியாயிடுவா சரியா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. இப்போ ஜிம் தான் மேலே போய் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜம்பு லேட்டாக தான் வராங்க வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க. ஜம்பு பார்க்குறாங்க. ஜம்பு சொல்கிறாங்க அம்மா சொல்கிறாங்க வந்து வாயான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜம்பு கிட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஜிம் ஏதோ ஹார்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுறியா சொல்கிறாங்க. அம்மா அதை சொல்கிறாங்க. இல்லைம்மா அவனுக்கு கில்ட்டியாக இருக்கா அம்மா சொல்கிறேன், கில்ட்டி ஆகும் அவங்க அப்பா அம்மா சொல்லாமல் இருக்கு கில்ட்டியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. நீங்கள் வெளில கூட்டிகிட்டு போய் அவனுக்கு பிடிச்சது என்ன, அவனுக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து பண்ணுறியா, அவன் கொஞ்சம் பேக் டு ஹாப்பியாக இருக்கும், நார்மலாக இருக்கும் ப்ளீஸ். அவர் ஜம்ப் நம்ம சொல்லிட்டாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. அம்மா எனக்கு ப்ளீஸ் சொல்ல தேவை சரியா ஜம்ப் நினைக்கிறாங்க மனசில். எனக்கு அவர் ஸ்டார்டிங் அவங்க அம்மாவுக்காக தேட ஆரம்பிச்சிருப்பாரு, அவங்க அம்மாட்ட கொடுக்கணும் மூச்சுன்னு சொல்லிட்டாங்க. போக அவருக்காக தேட ஆரம்பிச்சிருப்பாரு. அவன் என்கிட்ட வரணும், அவங்ககிட்ட சண்டை போடணும், அவங்க கூட வந்துட்டு பழைய மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் அதே மாதிரி அந்த ஃபைட்டிங்கிறதுல கூட ஒரு சின்ன ஒரு அன்பு இருந்திருக்கு சொல்லிட்டு அப்புறம் புரிஞ்சிருக்காது, வளர புரிஞ்சிருக்கும். ஜிம்மிட்டு ஃபைட் பண்ணி ஒரு பிடிச்சிருக்கும் ஒரு கடத்தில். எனக்கு அப்படி சண்டை போடுறது திட்டுறது அவங்க அவர் க்யூட்டாக ரிப்ளை பண்ணுறது அது பிடிச்சிருக்கும். அப்போ நினச்சி பார்க்குறேன் என்கிட்ட நீ தான் சண்டை போடணும் ப்ளீஸ் என்கிட்ட வா. ஜம்முக்கு ரொம்ப அழுதுப்பாங்க நிறைய டைம். இப்போ நினச்சி பார்க்குறாங்க அம்மா வந்துட்டு எனக்கான சரியா நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன் ஜம்முக்கு தான் நினச்சிட்டு மேலே. இப்போ ஜங்க் வந்து மேலே பார்க்குறாங்க. பார்த்து ஜிம் க்யூட்டாக தூங்கிட்டுருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. பாரு நம்ம சின்ன வயசில் நிறைய ஹார்ட் பண்ணியிருக்கோம், இப்போ நிறைய ஹார்ட் பண்ணியிருக்கேன், நிறைய அழ வச்சிருக்காங்க, இதுக்கப்புறம் அழ வைக்க மாட்டேன் சரியா. ஆனால் நீ இப்படி எனக்கு பிடிக்கல ஜிம், நான் மாற்றி தான் ஆகணும், ஓகே நிறைய சேஞ்ச் பண்ணணும், இதுக்கப்புறம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும், அப்படி இருந்தால் தான் நீ மாறுவேன். ஏன்னா அங்கிள் அடி ஒரு வேறு மாதிரி வளர்த்துருக்காங்க, எனக்கு அது பிடிக்கல, ஓகே நம்ம ஃபேமிலிக்காக செட் ஆகுது, உன்னை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும், ஓகே யுவர் மைண்ட் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் தான்டா ஜிம்மில் இப்போ ஒரு பெக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம் வந்து க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க சரி ஓகே சொல்லிட்டு இப்போ 2 days ஆஃப்டர் ஜிம் பார்க்குறாங்க. இப்போ தான் ஜிம்மில் நைட்டு தான் ஜிம்மில் அம்மா ஜிம்மில் ஃபோன் பேசியிருப்பாங்க, அதுக்கப்புறம் நான் ஜிம்மு கம்ஃபர்ட்டாக இருப்பாங்க. இப்போ ஜிம் கொஞ்சம் நார்மலாகவே இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் நம்ம அம்மா பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. இப்படி ஓகேவா சொல்கிறாங்க. நான் ஓகே ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ தான் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன்ப்பா இப்போ நீ எப்படி சொல்கிறாங்க. அதுதான் என் அம்மா என்கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க சொல்கிறாங்க. அப்படி அம்மா என் அம்மா எனக்கு கம்ஃபர்ட் பண்ணாங்க சொல்கிறாங்க. என்ப்பா உனக்கு அப்பா அம்மா அவ்வளோ பிடிக்கும் மாஸ் கேட்குறாங்க. ஜின்னு ஜாப் பார்க்குறாங்க. சரி சொல்லு உனக்கு யார் ரொம்ப பிடிக்குது வேர்ல்டே சொல்கிறாங்க. எனக்கு வேர்ல்டு ரொம்ப பிடிச்சது அப்பா அம்மா சொல்கிறாங்க. அப்படி என் அப்பா அம்மா கூட பிடிச்சதுனாக்க அது எனக்கும் பிடிக்கும், நான் வந்துட்டு அதை சேஞ்ச் பண்ணிப்பா சொல்கிறாங்க. அப்படி அம்மா ஆமாம் எனக்கு ஒரு எதிரி எமோஷனல் கிடையாது, வேறு எதுவும் வந்துட்டு எல்லா அட்டாச்சு கிடையாது, அப்பா அம்மா கிட்ட மட்டும் தான் சொல்கிறாங்க. அப்படி அவங்களுக்காக என்ன பண்ணுவான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெய பார்க்குறாங்க. உன் கையில் எதுவும் போட்டுக்கிறது என்ன ஜிம்னு கேட்குறாங்க. ஓ இது வாங்கன்னு சொல்கிறாங்க. இப்படியே சார் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு புரியுது, ஆனால் அது என்ன JLJ சொல்கிறாங்க. இதுவா இது வந்து என் அப்பா நேம் வந்து ஜெயங் பாப் ஜெயங், அதோட ஃபர்ஸ்ட் ஜே, அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் அம்மா பேர்லும் நான் ஸோ என்னோட பேர் ஜிமின், ஸோ நான் JLJன்னு போட்டிருக்கேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. இதை சொல்கிறாங்க. இந்த பிரேஸ்லெட் என் கூட இருந்தாக்கா இது என் அப்பா என் கூடவே இருக்கிற மாதிரி அர்த்தம் எனக்கு, அதனால இது வந்து நான் என்னோட அம்மாட்ட கேட்டேன், என் அம்மா எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமான்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லைனா ரொம்ப ஃபீல் பண்ணுவான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் கூட நம்ம புரிஞ்சுக்கிறாங்க. சரி சொல்லிட்டு நீ ஹாப்பியாக இருக்கா சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக ஆண்டி சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்டா வெளியே போகிறாங்க, வெளியே போய்ட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஒரு 1 week போகுது. ஜங்க் வந்து ஜிம்மில் அப்ரோச் பண்ணுறாங்க, ஒரு கிஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க் கொஞ்சம் தள்ளி போங்க சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நீ ஏன் வந்துட்டு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என்னை வந்து டச் பண்ண விட மாட்டாங்க கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எனக்கு சொல்கிறாங்க. உனக்கு சொல்கிறாங்க எனக்கு ஒரு மாறி இருக்குது இப்போ வேண்டாமே சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. என்ன ஷையாக கேட்குறாங்க. ஷைலாக இல்லை ஆனால் எனக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் ஜிம்மை புஷ் பண்ணுறாங்க. என்ன பண்ணீங்க சொல்லிட்டு எனக்கு வேணுமே சொல்கிறாங்க. இல்லை எனக்கு
எனக்கு விருப்பம் இல்லை சொல்கிறாங்க. ஜம் கேட்கறதா இல்லை, டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க, கிஸ் பண்ணிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. சரி ஓகே இப்போ சொல்லி எங்கே கிளம்புறா சொல்கிறாங்க. அதுக்காக ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு எங்கே போக முடியாது, ஏன் சொல்கிறாங்க. எனக்கு இன்னைக்கு ஜேஹோப் என்னோட பர்த்டே சொல்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுவோம் கேட்குறாங்க. எனக்கு இன்னைக்கு பர்த்டே போகுது, பர்த்டே வந்து வீட்டில் பார்ட்டி வைக்க போகிறாங்க. ஈவினிங் ஓகே எனக்கு டே ஃபுல்லாக வீட்டில் ஒர்க் இருக்கும், உனக்கு ஒர்க் இருக்குது சரியா, நீங்கள் போக முடியாது சொல்கிறாங்க. எனக்கு என்ன ஒர்க்கு சொல்கிறாங்க. பாரு ஜிம்மி நல்லா கேட்டுக்கோ, நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னாக்கா நம்ம தான் முன்னாடி வந்து பண்ணணும். ஓகே நம்ம ஃபேமிலி மெம்பரில் ஒரு பர்சனுக்கு பர்த்டேன்றப்போ நம்ம தான் எல்லாமே பண்ணணும் சொல்கிறாங்க. நம்ம லவ் அப்படி தான் ஷோ பண்ணணும் சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறது நான் உங்கள் பிரதர் இல்லை, அதை நீங்கள் தான் பண்ணணும் சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஜிம்மி, இங்கே பாரு உனக்கு அவங்க கோபப்படுறது இல்லையா, நீ பண்ணிதான் ஆகணும். அவங்களும் ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துக்கிறாங்க, வீட்டில் எல்லாரும் ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துக்கிறாங்க, நீயுமே அவங்களுக்கு எதுவுமே நடந்துக்க ஓகேவா சொல்கிறாங்க. ஹர்ட் பண்ணுறது ஒரு விஷயத்தை பண்ணாதான் சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறேங்க, நான் உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணல ஜிம்மி. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா கேட்டுக்கோங்க, நீங்கள் நான் பண்ணிட்டு ஒரு ஃபேக் மேரேஜ் வைக்க ரியல் கிடையாது அப்படி சொல்கிறாங்க. வீட்டை பொறுத்த வரைக்கும் ரியல் தானே, வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் ப்ளஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிச்சிருக்காங்களா சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க ப்ளீஸ் ஜிம்மி ஓகே புரிஞ்சுக்கோ, ட்ரை பண்ண சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ப்ளீஸுங்க பாருங்க யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேல்ல, நீ தான் சொன்னேன் என்னோட ஹாப்பினஸ் மற்றவங்க ஹர்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு. ஆமாம் ஸோ இப்போ நீ வெளில போனால் நீ ஹாப்பியாக இருப்பேன், ஆனால் நீ வெளில போனாக்க வீட்டில் ஃபீல் பண்ணுவாங்களே எனக்கு நீ என்னோட ஒய்ஃப் இப்போ தான் சரியில்லை, இப்போ நீ இந்த மாதிரி வீட்டை விட்டு நீ அவங்க வீட்டில் ஒரு பார்ட்டி நடக்கும் வெளில போனால் நினைப்பாங்க சொல்கிறாங்க. ஆனால் இப்போ பார்ட்டி இல்லை போயிட்டு வந்து சொல்கிறாங்க. இல்லை ஓகேவா நீ வெளில போனால் டைம் தெரியும் சொல்லிட்டு இருப்பா ஓகே சொல்கிறாங்க. ஆனால் வெளில போகிற முடியும் சாட்சி சொல்கிறாங்க தெரியும் ஓகேவா ப்ளீஸ் ட்ரை பண்ண சொல்கிறாங்க. ஜிம்மி சரி ஓகே சொல்லி ஜிம்மி தான் இப்போ கீழே வராங்க. இப்போ நம்ம ஜங்கடம் பார்க்குறாங்க. ஜிம்மி பாப்பா சொல்கிறாங்க, ஜிம் கிட்ட போகிறாங்க சொல்லிட்டு பாரு ஜின்னா எங்க டெக்கரேட் பண்ணுறாங்க, நீ ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சரி ஓகே சார். ஜிம்மி எனக்கு ஜிம்மோட பாடிக்கு ஜிம்மோட பேரண்ட்ஸோட பாடிக்கு எல்லாமே ஆர்கனைஸ் தான் அப்படி அரேஞ்ச் பண்ணுவாங்க, பாடி பார்ட்டி மட்டும் ஜஸ்ட் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஜிம்மி வந்து பண்ணுறாங்க சரி ஓகே சொல்லிட்டு. இவங்க ரொம்ப ஸ்வீட் பர்சனாக இருக்காங்க, நம்ம ஹாப்பினஸ் மற்றவங்க ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஜிம்மி வந்து எனக்கு ஃபேக் மேரேஜ் நமக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாதுல சொல்லிட்டு அவங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாரு. சின்ன நான் நிறைய ஜிம்மிட்டு பேசுகிறாங்க. ஜிம்மி நல்லா பேசிக்கிட்டு அப்படியே எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ ஈவினிங் அந்த ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு டயர்டாக ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. ரெஸ்ட் எடுக்க வாங்க சொல்கிறாங்க. எனக்கு நிறைய இப்போ டே ஃபுல்லாக எனக்கு ஒர்க் பண்ணி ஒரு டயர்டாக சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணிக்க சொல்கிறாங்க. சரி புரியுதுங்கப்பா, இந்த ட்ரெஸ்ஸை போட சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் ட்ரெஸ் ஓகே உனக்கு எனக்கு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, அப்பா அம்மா எடுத்து கொடுத்தாங்க எனக்கு ஜேபி அவங்களோட பாடி இல்லையா, நீ வந்து அதுக்கப்புறம் வீட்டில் எடுக்கிற ஃபர்ஸ்ட் பாடி நீ வா சொல்கிறாங்க. அதே சொல்லி ப்ளீஸ் ஜிம்னு சொல்கிறாங்க. சரி ஜிம்னு ட்ரெஸ்ஸை போடுறாங்க, போட்டு கீழே வராங்க. வந்துட்டு பார்க்குறாங்க இப்போ பாட்டி அழகாக அரைஞ்சிருக்கிட்டே பார்த்தா நிறைய சர்ப்ரைஸ் வச்சிருக்காரு ஜேஹோப்க்கு. ஜேஹோப்னு அப்படியே அழகாக ஆரம்பிச்சிட்டா. எனக்கு ஒவ்வொரு சர்ப்ரைஸ் ஒவ்வொரு கிஃப்ட் ஓப்பன் பண்ணும்போது அவருக்கு பிடிச்ச விஷயம் நிறைய அப்படியே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்குற எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம் பார்த்துருக்காங்க, அப்படி நார்மலி கேஷுவல் பார்த்துருக்காங்க. அங்கே நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்லாம் வந்திருக்காங்க, வந்து ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு அந்த பார்ட்டியில் இருக்க ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ஏதோ வந்து பிடிக்காம இருக்குது அவருக்கு. அதெல்லாம் அவ்வளோ பிடிக்காது. மேக்ஸிமம் ஜிம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் அவாய்ட் பண்ணுவார். பப்ளிக்காக வந்துட்டு ரொம்ப மேக்ஸிமம் ஒரு சோஷியல் டைப் கிடையாது, ப்ரைவேட்டாக என்ஜாய் பண்ணுவார் எதையுமே. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ரைவசியாக வந்துட்டு போவார்னா அதெல்லாம் போவார். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வீட்டுக்கு அதில் அப்படிலாம் ரொம்ப அதிகமாக என்ஜாய் பண்ண மாட்டார் அவர். ஜிம் பார்க்குறாங்க எனக்கு ஒரு மாதிரி கேஸ் பார்க்குறாங்க. ஜங்குக்கு நம்பிச்சு அவங்களுக்கு பயங்கர ஃபன் பண்ணி பேசிக்கிட்டு அவங்க பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்காங்களோ இன்ட்ரோ பண்ணிக்கிட்டு இவங்க தம்பி சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஜிம் மட்டும் தனியாக நிற்கிற மாதிரி எனக்கு ஜிம்மே நம்பிட்டு போய் நின்றுருக்காங்க. ஜேஹோப்கிட்டே ஒன்றாந்துருக்காங்க பாடி பார்ட்டிக்காக. ஏன்னா நிறைய ஃபேமிலி மெம்பர் வந்திருக்காங்க. ஜிம் மட்டும் தனியாக நிற்கிறதுனால அவருக்கு எது வேறு எதுவும் ஒரு பர்சன் மாதிரி இருக்குது. நம்ம வந்துட்டு உண்மையாக இந்த வீட்டுக்கு சம்மந்தமான ஒரு பர்சன் நம்ம எதுக்கு நின்றுருக்கோம் சொல்லி ஜிம்மி என்ன பண்ணுறாங்கனாக்கா மேலே போகிறாங்க. மேலே போய்ட்டு அவர் போட்டு அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வேறு ஒரு ட்ரெஸ்ஸை வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணிட்டு வீட்டோட பேக் டோர் வழியாக வராங்க. வந்துட்டு கால் பண்ணுறாங்க. இப்போ கால் பண்ணுறாங்க. நம்ம நம்ஜனுக்கு நம்ம ஃபிளிக்ஸ் கால் பண்ணுறாங்க. ஃபிளிக்ஸ் பார்த்து சொல்லிட்டு நீ என்னமோ நம்ஜன் போடுவாங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவருமே கார் எடுத்து நின்றுருக்காரு. இப்போ ஜிம் பார்க்குறேன் போலமா சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு ஏன்டா வீட்டில் பார்ட்டி நடக்கிற மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க நீண்ட என் கூட வர சொல்கிறாங்க. டே அது பார்ட்டி அவங்க ஃபேமிலி பார்ட்டிடா சொல்கிறாங்க. அப்போ நீ சொல்கிறாங்க நாங்கள் வந்து ஃபேமிலி ஒரு பார்ட்டி கிடையாது எப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு 4 பேருமே வந்துட்டு ஒரு கிளப்புக்கு போகிறாங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறாங்க ஜிமின் எப்படி போயிட்டு இருக்கணும் மேரேஜ் லைஃப் சொல்கிறாங்க. ரொம்ப போர் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப போர் சொல்கிறாங்க. போரா அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாங்க. ஜோன் வந்து எனக்கு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாரு சொல்கிறாங்க. கண்ட்ரோல் பண்ணி ட்ரை பண்ணுறாரு. ஆமாம் சொல்கிறாங்க. என்ன ஜிமின் சொல்கிறேன் எனக்கு ஆமாம் எனக்கு இந்த மாதிரி யாரோ பர்சனை கண்ட்ரோல் பண்ண பிடிக்காது. அவர் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாரு. எனக்கு பிடிக்காத விஷயத்தை பண்ண சொல்கிறாரு. எனக்கு பிடிக்காத விஷயத்தை ஃபோர்ஸ் பண்ணால் கண்டிப்பாக அந்த பிளேஸ் இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஃபேக் மேரேஜ்னு அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும் அவருக்கு தெரியும். ஆனால் அப்படி கூட சொல்கிறாங்க. இல்லை அவங்க ஃபேமிலிக்கு தெரியாது இல்லையா, அந்த ரீசன் நல்லா சொல்கிறாங்க. என்னன்னா எனக்கு பிடிக்கல சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு எப்போலாம் வந்து மூவ் பண்ணணும்னு இருக்கு சொல்கிறாங்க. ஏன் இப்படி கேட்குறாங்க அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஒன்றும் சொல்கிறாங்க. சார் ட்ரிங்க் பண்ண சொல்கிறாங்க. ட்ரிங்க் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம் பண்ணிருக்கும் போது அங்கே நிறைய மாடல் சென்டர் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே வந்துட்டு அந்த பார் ஹோஸ்டல் வந்து அந்த பார்ல வந்து ஒரு பர்சன் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா லிசன் எவ்ரிபடி சொல்கிறேன்னு பார்க்குறாங்க. இன்றைக்கி வந்துட்டு உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்காக நாங்கள் நிறைய மாடல்ஸ் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கோம் சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு பர்சன் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் இல்லையா, நீங்கள் வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம் சொல்கிறாங்க. டான்ஸ் பண்ணலாம், உங்களோட ஃபோட்டோ எல்லாம் பண்ணலாம் சொல்கிறாங்க. பார்த்தா எல்லாம் லைனாக அழகாக நிற்கிற மாடல்ஸ்லாம் ஜிம் பார்க்குறாங்க. வா அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் இப்படி வாவும் சொல்கிறாங்க. இவங்களும் ரொம்ப பார்த்துருக்காங்க. என்ன பார்க்குறேன் ஜிமின் நீ மேரிட் பர்சன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன பேசுகிற நீ, எனக்கு நடந்து ஜஸ்ட் ஒரு ஃபேக் மேரேஜ் விட்டு சொல்கிறாங்க. இருந்தாலும் சொல்கிறாங்க. அதை விட சொல்கிறாங்க. ஃபேக்ஸ் பார்க்குறாங்க. ஜிம் அங்கே பாரு அந்த 3வது நிற்கிறேன் அவங்க பாருன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே
ரொம்ப அழகா இருக்கானே. ஆமா சொல்றாங்க. ஜிம் பார்க்குறவங்க வாவ் சூப்பரா இருக்காங்க சொல்றாங்க. இப்போ அவங்களும் மாடல்ஸ்லாம் பார்த்துருக்காங்க எல்லாருமே. நின்றுருக்காங்க லைன். அவங்க மேலே இருக்க லைட் சூப்பர் அழகா ஃப்ளாஷ் ஆகும். சூப்பரா இருக்காங்க பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறவங்க வாடா போய் ஃபோட்டோ எடுக்கலாம் சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம் என்ன ஃபிளிக்ஸ் பார்க்குறவங்க வாடா சொல்லிட்டு கிட்ட போறாங்க. கிட்ட போவோம் அவங்களே ஜிம் பார்த்தவங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்களும் ஜிம்மிட்டு ஹேண்ட் கொடுக்குறாங்க. ஜிம் மேலே போறாங்க. ஒரு மாதிரி ஸ்டேஜ் வந்துருக்கு மேலே போறாங்க. இப்போ அந்த பர்சன் ஜிம்கிட்ட கேட்குறாங்க நம்ம டான்ஸ் பண்ணலாமா சொல்றாங்க. ஷேர் சொல்றாங்க. இப்போ ஜிம்ல அந்த பர்சன் டான்ஸ் பண்றாங்க. இப்போ அதை பார்க்குறதுலாம் ரொம்ப ரசிச்சு பார்க்குறாங்க. லா பண்றாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க என்ன நடக்குது. ப்ரொஃபஸ் ஜியோனோட ஒய்ஃப் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கும் ஒரு விஷயம் பெரிய விஷயமே கிடையாது இல்லையா. நம்ம ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க வாவ் சூப்பர் ஜிம் நான் சொல்கிற வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிம் பார்த்தா அவர் ஸ்ட்ரெஸ் அவர் போயிடுது. ஜிம் பார்த்தா அவர் அவராக இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க யுவர் லுக்கிங் ஸோ ஹார்ட் அப்படி ஜிம் சொல்லவும் அவங்க பார்க்குறாங்க அப்படியா இது உங்களுக்கு கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கே. அவங்க சொல்கிறாங்க எனக்கு உங்களோட லுக் வந்து ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்குது சொல்லிட்டு அவங்க சொல்லவும் ஜிம் அவ்வளோதான் அவரோட ஹேர் பிளண்ட் ஹேர் ரொம்ப அழகாக இருக்குது. அவரோட ஹேர் ரொம்ப அழகாக இருக்குது சொல்லிட்டு அவங்க சொல்லவும் ஜிம் பார்க்குறாங்க அது அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் இவர் எவ்ரி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க உங்களோட எவ்ரி திங்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ட்ரெஸ்ஸிங்ஸாக இருக்கட்டும் ஃபேஸ் உங்கள் லுக்கு அப்படி எல்லாமே சொல்லிட்டு அவங்க சொல்லுவோம். ஜிம் பார்க்குறாங்க அப்படியே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம அவங்களுக்கு ரொம்ப அழகாக அவருக்கும் ஹாப்பியாக இருக்கு. அவங்க டான்ஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் ஒருத்தர் ஃப்ளட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கு. இவங்க பார்க்க என்னடா ஜிம் ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கு சொல்கிறாங்க. ஜிம்மில் ஃபோன் டேபிளில் தான் இருக்குது. அவர் எடுத்து பார்க்குறாங்க. கால் ஜான் ஜம்முக்கு போட்டுருக்கு. டே ஜம்முக்கு சார்டா சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க மேபி அவர் வந்து தெரியாமல் வந்துட்டா நீ பிக் பண்ணி சொல்லிட்டு சரி ஜிம்மில் இருக்கான்னு சொல்கிறாங்க. அவர் ஒரி பண்ண மாதிரி இருப்பாரு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு யோன்ஜிட்டு ஃபோன் பிக் பண்ணிடுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. சார் நான் யோன்ஜிட் பேச சொல்கிறாங்க. யோன்ஜிட் நீ என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. சார் ஜிம் என் கூட இருக்கா சொல்கிறேன். உங்க கூட என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. இந்த மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. ஜம்முக்கும் வருது. ஓகே சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ அவர் டேரெக்டாக கிளம்பி வந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிம்மில் ஒரு பர்சன் கூட பயங்கரமாக டான்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இன்னொரு பர்சன் பார்க்க இன்னொரு மாடல் தான். நீங்கள் பாரு தப்பா எடுத்துக்காது எனக்கு வந்துட்டு ஒரு பேரை கூட சொல்கிறாங்க. எனக்கு உன்னோட பேரை வந்து எனக்கு சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பர்சன் பார்க்குறாங்க. என்னோட ஃப்ரெண்டு ஒன்று கேட்குறாங்க அப்படி சொல்கிறாங்க. அதுக்கே சொல்கிறாங்க ஜஸ்ட் ஒரு டான்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க வாட்டர்ஃபுல் பர்சன் தான் ஜிம்னு சொல்கிறாங்க. டக்குனு ஹேண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மின் அந்த 6 மெம்பர் அப்புறம் அப்படின்னா ஒரு 5 மெம்பர்ஸ் 6 மெம்பர்ஸ் வந்து பார்க்க நினைக்கிறேன். ஒரு 5 மெம்பர்ஸ் வச்சுக்கலாம். அந்த 5 மெம்பர்ஸ் கூட ஜிம்மின் ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பர்சன் எல்லாம் மாறி மாறி ஜிம்மில் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் பார்க்குறாங்க பாருங்க வந்துட்டு 5 கிங் வந்துட்டு 1 குயின் மாதிரி இருக்கலாம் சொல்கிறாங்க. ஆமாம் ஒரு 5 கிங்கும் ஒரு கோயின் வந்து அப்படி இருக்கும் அப்படி இருக்குது சொல்கிறாங்க. ஜிம் கூட டான்ஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ஜிம்மில் அதை பிடிச்சிருக்கு. ஜிம்மோட அந்த அவ்வளோ அழகாக இருக்காரு பார்க்குறதுக்கு. இதில் அவங்களாம் பார்க்குறாங்க உண்மை வந்து மாடல் சொல்கிறது ஜீவன் இந்த பையன் தான் ரொம்ப அழகாக இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் கரெக்டாக சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் இருக்கிறது ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணிருக்காங்க. விஜய் பண்ணிருக்காங்க. லைஃப் ரொம்ப அழகாக இருக்காரு. இப்போ இன்னும் கேட்குறாங்க பிளீஸ் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஜிம் இப்படி தான் இருப்பான் ஃபாரின்ல ஜிம்மில் அப்படி தான் இருப்பா நானும் இப்படி தான் இருப்பேன் சரி அப்படி ஆமாம் அப்படி தான் இருப்பான் சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு தெரியும் லிமிட் எது சொல்லிட்டு சரியா யார் ஜிம்மில் பேட் டச் விட மாட்டாங்க. ஜிம்முக்கு தெரியும் தன்னை யார் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டில் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. இப்போ இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த யாருக்கு ஒரு பர்சன் நினச்சாக்குறாங்க. இப்போ அப்படி பார்த்து ஒரு பர்சனை பார்க்குறாங்க. பார்த்தவங்க அப்படி ஒரு கோவம் அப்படியே அவங்க ஸ்டேஜ் கேட்குறாங்க. ஒரு பர்சன் ரொம்ப அப்படியே அவங்க 2 பேரும் இந்த மெய் மாதிரி டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஹேண்ட் பிடிக்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஏதாவது இருக்கா திரும்பி பார்க்குறாங்க. இப்போ என்னன்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் டான் பண்ணி பார்க்குறாங்க. ஜம்முக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம் தான் ஜிம்மில் கணத்தில் உங்க ஒரு வைக்கிறாங்க. இதை பார்த்து ஃபிளிக்ஸ் அப்படியே ஒரு மாதிரி எடுத்து என்ன நிமிஷம் பயந்து போயிடறாங்க. ஐயோ ஜம்முக்கு சார் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜம்முக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த மாடல் சார் பார்க்குறாங்க. சார் இங்கே பாருங்க என்ன பண்ணுறீங்க இங்கே பாருங்க ஜஸ்ட் டான்ஸ் சார் நீங்கள் எதுக்கு அப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க யார் கேட்குறாங்க. ஐ எம் இஸ் ஹஸ்பண்ட் அப்படி சொல்கிறாங்க. ஹீஸ் மை ஒய்ஃப் அப்படி சொல்லுவோம். என்ன சொல்லி பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஜம்முக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம் பார்க்குறாங்க வா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க ஜம்முக்கு விடுங்க சொல்கிறாங்க. ஜிம்மில் ஃபோர்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. யாருமே அங்கே பார்க்குறாங்க. இப்போ ஃபிளிக்ஸ் பார்க்குறாங்க. அவர் ஓட்டுறாரு ஜிம் பண்ணி ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம் திரும்பி பார்க்குறாங்க. ஃபிளிக்ஸ் பார்த்தா ஒரு முறை மறைக்கிறாரு. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்முக்கு என்ன படிச்சிங்க யாருக்கு ரேசே ஜிம் தான் ஜம் கூட ஹேண்டை தட்டி விடுறாங்க. ஜம் பார்க்குறவங்க எதுவுமே பண்ணாமல் ஜிம்மை கூட்டிகிட்டு வந்து காரில் புஷ் பண்ணிடுறாங்க. இப்போ அவர் கார் எடுத்துகிட்டு போயிடாரு. இந்த பக்கம் இவங்களுக்கு என்ன பண்ண தெரியல என்னடா நடக்குதுன்னு சொல்கிறாங்க. தெரியல சொல்கிறாங்க. வீக்ஸ் பார்க்குறாங்க. இங்கே பாரு இப்படி தான் நடந்து பாரு இவரு சொல்லி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. என்ன இப்படி நடந்துக்கிறாரு சொல்கிறாங்க. சரி ஓகே வாங்க ஃபஸ்ட் வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் பார்ட்டி ஓவர் ஆகிட்டு இப்போ தான் ஒருத்தவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இந்த மூணு திங்ஸ் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜம்முக்கு ஜிம்மில் பேக்டோர் வழியாக அவங்க ரூமில் கூட்டிகிட்டு போயிருக்காரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குற ஜம்முக்கு விடுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் தாண்டா ஜிம் பொத்துன்னு போடுறாங்க போயிட்டில் ஜிம் பார்க்குறாங்க. ஜம்முக்கு அப்போ சொல்கிறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க இன்னைக்கு விட்டு அவங்க லிமிட்டை கிராஸ் பண்ணுறா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாருங்க என்ன பண்ணா ஜிம் கேட்குறாங்க. வீட்டில் பார்ட்டி நடந்துட்டு இருக்கு என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீ பாட்டுக்கு போயிருக்க இதான் ரெஸ்பெக்ட் ஆஃப் கேட்குறாங்க. இதுக்கு தான் ஃபேமிலி கொடுக்குற ரெஸ்பெக்ட் ஆஃப் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாருங்க இங்கே இருக்க பிடிக்க எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக சொல்கிறாங்க. ஓ இங்கே இருக்கிறது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அங்கே 5 பேருக்கு டான்ஸ் பண்ணும்போது அன்கம்ஃபர்டபுளாக இல்லையோ சரி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாருங்க ஜம்முக்கு சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. ஓ இதுக்கு வேட்டா இது கேட்டால் ஃபன் மாடல் அப்படி தானே சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்லக்கூடாது சரியா நீ வளர்ந்த விதம் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்முக்கு சொல்கிறேன் வளர்ந்த விதம் இல்லை வளர்த்த விதம் அப்படி சரியாக சொல்கிறாங்க. உன்னை சரியாக வளர்த்த உன்னோட பேரண்ட்ஸ் அப்படி சொல்கிறாங்க. உன்னோட பேரண்ட்ஸோட மிஸ்டேக் தான் இது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜம்முக்கு சொல்ல. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்முக்கு பாருங்க நீங்கள் லிமிட்டை கிராஸ் பண்ணி பேசாதீங்க ஓகேவா உங்களுக்கு என்கிட்ட கேட்கணும் என்ன கேளுங்க ஓகே பேரண்ட்ஸை பற்றி நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே சொல்லுவோம் என்ன வளர்த்துருக்காங்க பாரு ஒரு பையனை எப்படி வளர்க்கணும்னு தெரியாமல் ஸ்பாயில் பண்ணி ரொம்ப சீப்பாக வளர்த்துருக்காங்க சொல்லுவோம். ஜிமின் அவ்வளோதான் ஜம்முக்கோட கணத்தில் பள்ளியிடம் வச்சிடறாரு. ஜம் பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுறாங்க.
இனி ஒரு வார்த்தை என் அப்பா அம்மா பற்றி தப்பா பேசுறீங்க தொலைச்சிருவேன் சரியா. என் அப்பா அம்மா பற்றி தப்பா பேச நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஜாங் பார்க்குற ஜிமின்னு சொல்கிறாங்க. என் அப்பா அம்மா பற்றி தப்பா பேச நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. என் அப்பா அம்மாவுக்கு தெரியல எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டு சரியா நல்லா தான் வளர்த்துருக்காங்க. எனக்கு எப்படி பிடிக்கணும்னு அப்படியே இருக்கா சரியா. லிமிட் அடிக்க கிளாஸ் பண்ணதில்லை. ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் இல்லை 10 மெம்பர்ஸ் இல்லை 100 மெம்பர்ஸ் கூட டான்ஸ் பண்ணுவேன் சரியா. ஆனால் லிமிட் எனக்கு தெரியும். இன்னொரு வார்த்தை என்னையும் என் கேரக்டரையும் அப்பா அம்மா தப்பா பேசுனீங்க தொலைச்சிருவேன் ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜாங் பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க ஏடிஎம் சொல்லிட்டு பாருங்க இந்த நிமிஷமே நமக்கு ரிலேஷன்ஷிப் ஓவர் ஓகேவா. அந்த ரிலேஷன்ஷிப் இந்த ஃபேக் ரிலேஷன்ஷிப் இதோட ஓவர் ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜாங் பார்க்குறாங்க. ஜிமின் நீங்கள் பாரு சொல்கிறாங்க. ராட்டிக்கு வராங்க. ஜிம்முக்கு ஜாங் ஒரு மாதிரி இருக்கும். அவங்க அப்பா அம்மா பற்றி பேசினதா அவ்வளோ தாங்கினா போயிருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் என்ன ஒரு அடி எக்ஸ்ட்ரா இப்போ அடிச்சிருந்தா கூட நான் வந்து ஃபீல் பண்ணிக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் அப்பா அம்மா பற்றி ஜிம்னு சொல்கிறாங்க. ஜாங் பார்க்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க கேரக்டரை பற்றி நான் சீப்பாக வளர்ந்துருக்கேனா ஜிம் கேட்குறாங்க. ஜாங் பார்க்குறேன். இல்லை அது சொல்கிறாங்க. பாருங்க இதுக்கு எனக்கு உங்களை இப்போ பார்க்கறதுக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்குது ஜிம்னு சொல்கிறாங்க. ஜாங் டக்குன்னு புஷ் பண்ணிடுறாங்க. ஜிம் நீங்கள் பாரு ஐம் சாரி சொல்கிறாங்க. அங்கே பாருங்க தள்ளி போங்க ஜிம் தள்ளி விடுறாங்க. ஜாங்க இப்போ ஜிம் மேலே ஓராட்டிருக்காங்க. ஐம் சாரி சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஜாமுக்கு வேண்டாம் எனக்கு உங்களை பார்க்கறதுக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்குது வேண்டாம் சொல்கிறாங்க. ஜாம் கேட்கறவே இல்லை. ஐம் சாரி சொல்லிட்டு இப்போ ஜாமுக்கு அப்படி ஜிம்னு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு தள்ளி விடுறாரு எட்ட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜாம் கேட்கறவே இல்லை. ஜாமுக்கு இப்போ ஜிம்மில் பின் பண்ணிட்டு ஃபோர்ஸ் பண்ணி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஜிம் தான் கெஞ்சிறாரு ப்ளீஸ் வேண்டாம் ஐம் பேக்கிங் எனக்கு வந்துட்டு பிடிக்கிற இந்த செகண்ட் எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்க சொல்லிட்டு. ஆனால் ஜாம் கேட்கறவே இல்லை. அவர் ஃபோர்ஸ் பண்ணி அவர் ஃபுல்லாக எடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா அப்படி அவர் காமாக நினச்சிட்டு இவர் அப்படி இருக்காரு. ஆனால் ஜிம்மில் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ஃபோர்ஸ் பண்ணாலே அவருக்கு அது பிடிக்காது. அது நார்மல் விஷயம் வந்து சரி. அப்புறம் வந்து இன்டிமேட் சீன் வந்து அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போ அவர் அவ்வளோ இதாக ஃபீல் பண்ணுறாரு. ஜாங்கோ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவர் கூட இருக்காரு. எனக்கு மட்டும் தான் சொன்னோம் சரியா நான் பேச தப்பு தான் சாரி ஜாங் தான் அவர் ஃபுல்லாக அவர் கூட இருக்காரு. ஜிம் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. இப்போ ஜிம் யோசிக்கிறாங்க இதுதான் இந்த ரீசன் தான் யாருமே லெவலில் ஃபாலோமாக இருக்கிறது. ஒரு பர்சன் நான் ட்ரஸ்ட் பண்ணாமல் இப்படிலாம் அக்செப்ட் பண்ணி இருக்குது தான் ரீசன் ஓகேவா. ஜிம் அப்படி ஒரு மாதிரி ஜாங்கோ ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பெயின்ஃபுல்லாக பார்த்துருக்காங்க. ஜாங்கோ ஒரு 5 ரவுண்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் தூங்கலாம் ஓகே மார்னிங் பேசிக்கலாம் சாரி. ஜம்க்கு அப்படியே வந்து படுத்துறாங்க பக்கத்தில். ஜிம் எதுவும் பண்ணல. ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் ஜம்ப் நல்லா தூங்கிட்டாரு. இப்போ ஜிம் மெதுவாக எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு போயிட்டு குளிச்சுட்டு அவர் அவங்க பேரண்ட்ஸோட ஆல்பம் வச்சிருப்பாங்க. சின்ன விஷயம் ஜிம்மில் அவங்க பேரண்ட்ஸ் கூட வளர்ந்த ஃபோட்டோ ஒன்று இருக்கும். அது அவர் கூடவே இருக்கும். அது பார்க்குறப்பெல்லாம் அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த ஹாப்பி மெமரிஸ். அவர் எப்போ அப்செட் ஆகிறாரோ எப்போ அவருக்கு வந்துட்டு ஒரு மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகிறப்ப பார்ப்பாரு. அப்போ அதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவர் எடுக்கிறாரு. அப்படி வாட்டர் போகணும் எடுக்கும்போது தான் அது தெரியாமல் ஒரு கவர் ஒன்று தெரியாமல் தட்டி விழுந்து ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் மெதுவாக எழுந்து அதை எடுக்கிறாங்க. ஏன்னா இப்போ அவருக்கு பாடி ஃபுல்லாக அவ்வளோ பெயின். இப்போ நம்ம ஜிம் அதை வந்துட்டு எடுத்து வைக்கலாம் சொல்லி போகப்போ அது என்னவா இருக்கும் ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே சார் ஜிம்மிக்கு இப்போ அந்த கவர் ஓப்பன் பார்த்தாக்கா ஜிம்மிக்கு இன்னும் ஷாக்கிங்கான விஷயம் எனக்கு அது நம்ம ஜிம்மில் பாஸ்போர்ட்டு ஜிம்மில் அப்படி பெயின்ஃபுல்லாக சிரிக்கிறாங்க. ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. சொல்கிறாங்க பாஸ்போர்ட் உங்கள்கிட்ட தான் இருக்குல்ல ஜிம் பார்க்குறாங்க. எதுவும் பண்ணாமல் அப்படி அதை வேறு ஒரு பிளேஸில் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அவர் இந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்கணும் மெமரிஸ் எல்லாம் பார்த்துட்டு எதுவும் பண்ணல. நெக்ஸ்ட் டைம் ஜிம் எதுவும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ ரெடி ஆகிட்டு கீழே வராங்க. இப்போ நம்ம ஜங்க் வந்து பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறாங்க. எங்கப்பா போய்ட்டு நேற்று நைட்டே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க சொல்லிப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. எங்கம்மா ஃப்ரெண்ட்ஸ் எதாவது கூப்பிட்டுருவாங்க போயிருப்பாங்க. அதை போய் என்ன இருக்குது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட கிராண்ட் பார்க்குறாங்க. இங்கே பாரு பார்த்தாங்க வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப வீட்டில் வந்து இருக்கணும் சரியா அந்த மாதிரி வெளியே போய் தப்பு சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே சார் ஜிம் அமைதியாக இருக்காங்க சாப்பிட சொல்கிறாங்க. இல்லை பசிக்கல சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பசிக்கல சார் ஜிம் சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஜம்க்கு வந்து பார்க்குற என்னப்பா பண்ணணும் சொல்கிறாங்க. இப்போ ஜம்க்கு இறங்கி வராங்கம்மா நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் திரும்பி பார்க்குறேன். ஜம்க்கு அவங்க உட்கார சொல்கிறாங்க. எனக்கு பசிக்கல சொல்கிறாங்க. உட்கார சொன்ன ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் பார்க்குறேன். ஜம் கேப் நடந்துக்கிறா சொல்கிறாங்க. இல்லைம்மா அவன் சொன்னால் கேட்க மாட்டேன் ஓகேவா அவன் சரி ஹெல்த் பார்க்க மாட்டேன். நீ வந்து உட்கார சொல்கிறேன். ஜிம் உட்கார மாட்டேன் சொல்கிறேன். ஜம் கொடுத்துரு கிட்ட வராங்க. பாரு உட்காரு சொல்கிறாங்க. ஜிம் வந்து அமைதியாக உட்காராங்க. ஜம் ஃபுட்டை ஃபீட் பண்ணுறாங்க. ஜிம் அப்படியே அமைதியாக வாங்கிக்கிறாங்க. எதுவுமே சொல்லாமல் இவங்க பார்க்குறாங்க. சரி ஓகே ஜம் சார் ஜிம் கேட்பாங்க போல சொல்லி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ சண்டே ஜிம் பார்க்குறேன். எனக்கு எங்கே போகக்கூடாது ஓகேவா போய் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. ஜம் புக் சொல்கிறாங்க. போய் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. ஜிம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம் ரெடி ஆகுறாங்க. ரெடி ஆகிட்டு அவர் கேப் புக் பண்ணி போயிடுறாங்க. ஜம் பார்க்குறாங்க. சரி ஓகே அவங்க கோமா இருக்கான் சரியா சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் டேரக்டாக காலேஜ் வராங்க. பிளிக்ஸ் ஜிம் டேரக்டாக அவங்கள காலேஜ் ஆஃபீஸ் ரூம் போகிறாங்க. போயிட்டு அவங்கள்ட்ட கேட்குறாங்க மிஸ் ஒரு ஏதாவது திங்ஸ் மிஸ் ஆகிட்டாங்க அங்கே தான் ஹேண்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது பாஸ்போர்ட் கிடைச்சா சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறேன் பேர் என்ன கேட்குறாங்க. எனக்கு அங்கே நிறைய ஃபாரின் ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. எவ்வளோ பேர் பாஸ்போர்ட் அங்கே மிஸ் ஆயிருக்கு. இப்போ வந்துட்டு வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க பேர் சொல்கிறாங்க பார்த்துன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க உங்களோட பாஸ்போர்ட் வந்துட்டு மிஸ்டர் ஜோன் கிட்ட இருக்குது பாஸ் சொல்கிறாங்க. என்ன சொல்கிற ப்ரொஃபஸர் ஜோன் இருக்காரு அவர் தான் வாங்கிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் என்ன சொல்லி எப்போன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து டேட்டா சொல்கிறாங்க. என்ன சிவன் பார்த்துருக்காங்க பிஃபோர் மேரேஜுக்கு முன்னாடியே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஜிம்மில் பாஸ்போர்ட் வந்து வாங்கியிருக்காங்கன்னு தெரியுது. ஆமாம் இப்போ அந்த மாதிரி பாஸ்போர்ட் மிஸ் ஆச்சு சொல்லிட்டு பாஸ்போர்ட் கொடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவாங்க எனக்கு அது வேறு ஒரு டிபார்ட்மெண்ட் சேர்த்து பையன் எடுத்து கொடுத்தான். அப்போ நான் வந்துட்டு இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணி நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு பர்சன் வந்துட்டு வந்தாங்க. அது மிஸ்டர் ஜோன் இருக்காரு அவர் வந்தார். இந்த மாதிரி பாஸ்போர்ட் மிஸ் ஆச்சு சொல்லிட்டு அவர் சொன்னார். நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கிடச்சிருச்சா நீங்கள் கொடுத்துருங்க சொல்லிட்டு சொன்னேன். நான் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணி நினச்சேன். அவங்க சொன்னாங்க என் ஸ்டூடெண்ட்டு நான் கொடுத்துருன்னு சொன்னாங்க. சரி சொல்லி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவங்க கேட்குறீங்க எப்போ அவங்க பாஸ்போர்ட் சொல்கிறாங்க. இல்லை சார் நான் ஜஸ்ட் கேட்டேன் தேங்க்யூ சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் அப்படியே லைட்டாக ஒரு பியூட்டிஃபுல் ஸ்மைல் ஒரு மாதிரி வந்து எப்படின்னா வேலையை ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக ஸ்மிக்கிறாரு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. ப்ளீஸ் பார்க்குறாங்க. என்னாச்சு கிளாஸ் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை போலாமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அந்த டே ஃபுல்லாக கிளாஸில் தான் இருக்காங்க.
இப்போ அந்த டே ஃபுல்லாக உண்மை இப்படினாக்கா நம்ம ஜிம் வந்து யாரும் பேசல அமைதியாக இருக்காங்க. இன்னும் நினச்சி பார்க்குறேன் என்னாச்சு ஜிம் இன்னும் ஓகேவா கேட்குறாங்க. நான் ஓகே தான் ஜிம்னு சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் கிளாஸ் இருக்கும் ஜிம் பார்க்குறேன் ஜிம் பார்க்கவே இல்லை. அப்படியே வந்துட்டு அந்த டே ஃபுல்லாக போயிருக்காங்க. ஈவினிங் தான் ஜிம் வீட்டுக்கு வந்துருக்காங்க. வீட்டுக்கு வந்து எதுவுமே பண்ணல. ஒரு 1 வீக் போயிட்டுருக்கு. ஜிம் எந்த ஒன்றுமே பண்ணல. அமைதியாக இருக்காங்க. ஜம்க்கு ஜிம்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பேச முடியல. அவர் நார்மலாக இருப்பார். 1 வீக் ஆஃப்டர் நம்ம ஜம்க் தர இன்னைக்கு டேகு போகிறாங்க. நம்ம டே கூட டேகு நம்ம டே ஜம்க்கு நம்ம ஜம் ஷுகா இவங்க எல்லாருமே டேகு போகிறாங்க. எதுக்காகனாக்கா ஒரு பிஸ்னஸ் டீல் தான். அது நம்ம ஒரு யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு பிஸ்னஸ் இல்லை. ஓகேவா பிஸ்னஸ் தான். அதனால் நம்ம ஜம்க்கு வந்துட்டு அவங்க கூட போகிறாங்க. சரி ஓகே எனக்கு வந்துட்டு வீக்கெண்ட் தானே ஜிம் வீட்டில் தான் பாப்பாவை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிம் என்ன பண்ணுறாங்க கல்யாணம் போனதுக்கப்புறம் நான் ஒரு ட்ரெண்ட்ஸில் பேக் பண்ணுறாரு. பேக் பண்ணி கீழே வராங்க. இப்போ ஜம் கூட பார்க்குறாங்க. ஜிம் என்னப்பா அப்படி கேட்குறாங்க. ஆண்டி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போகிறேன் சொல்கிறாங்க. ட்ரிப் ஆமாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போகிறேன். அதை சொல்கிறாங்க. இல்லைப்பா அதை சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போகிறேன். நான் ஜம் கூட ஆர்டர் சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. ஆண்டி தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் சொல்கிறாங்க. எதுக்கு பா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு நீ எப்போ ஹாப்பியாக அதுதான் அது மட்டும் போக சரியா சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி சார் ஜிம் எதுவும் சொல்லாமல் அப்படி கிளம்புறாங்க வீட்டை விட்டு. சார் ஜிம் ஜம் பார்க்குறாங்க. ஓகே ட்ரிப் போனால் ஜிம் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. ஜம் கூட என்ன பண்ணான்னு தெரியல. ஜிம் கொஞ்சம் அப்செட்டாகவே இருக்காங்க. கொஞ்சம் புரியுறாங்க புரிஞ்சுக்கிறாங்க. இந்த பக்கம் வீட்டுக்கு வந்து வீட்டை ஒரு டான்ஸ் பார்க்குறாங்க. இப்போ தான் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறாரு. அப்பா மூச்சு வந்து விடுறாரு. எடுத்து டீப்பாக ப்ரீத் பண்ணி மூச்சு வந்து எடுத்து வராங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்ம ப்ரீத் பார்க்குறாங்க. போல மாட்டோம் சரி சொல்லிட்டு இப்போ ப்ரீத் ஜிம் வந்துருக்காங்க. இப்போ சாம் ஃபோன் பண்ணுறாங்க ஜிம்முக்கு. சரி சாம் சார் என்ன நினச்சிட்டு இருக்கேன். எதுக்காக நீ பாஸ்போர்ட் அடிச்சு போடான்னு சொன்னா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது அம்மா சொல்கிறாங்க. பாஸ்போர்ட் கிடச்சி சொல்கிறாங்க. பாஸ்போர்ட் கிடச்சி அம்மா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாஸ்போர்ட் கிடச்சி இப்போ வீட்டுக்கு போகிறேன். சரி சொல்கிறாங்க. வீட்டுக்கு காசு நானும் சொல்கிறாங்க. நீங்கள் அங்கே வந்து பாருங்க பாய்னு சொல்லிட்டு ஜிம் உங்களுக்கு இப்போ கிளம்பிடுறாங்க. போகலாம் மாமான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஃபைனில் ஜிம்னு ஃப்ளெக்ஸ் வந்து போயிடுறாங்க. அந்த பக்கம் ஜம்க்கு தான் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்காங்க. என்னாச்சு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஜிம்முக்கு எனக்கு சண்டை சொல்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சரி ஓகே சரியாயிடும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் ஜம் தடா நைட்டு ரிட்டன் ஆகுறாங்க.